सीतापति राम 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 श्री रामनाम संगीतन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद, जय जानिकांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदे, हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुगोषाणु भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் நாம் பகவான் துவாரகா பிரவேசம் ஆன பிறகு ஜாதகர்மா தீர்மானிக்கிறாங்க. யாருக்கு? பரிஷித் மகாராஜன். பிறகு விதுரர் திருதராஷ்டிரனுக்கு காந்தாரிக்கும் வைராக்கியத்தை உபதேசம் செய்து அவளை சப்தகங்கா கட்டுக்கு, அதாவது இமயமலைக்கு அழைச்சிட்டு போய் அவள் மோட்சம் அடையும்படி செய்கிறார். அப்போ தர்மபுத்திரர் தேட புறப்படும் போது நாரதர் வருகிறார். நாரதர் சொல்கிறார், கால கர்ம குணங்களுக்கு வசப்பட்டவர்களாகிய நாம், நீ என்னதான் திருதராஷ்டிர காப்பாற்றணும், அந்த காலத்தில் அவர்களெலாம் உங்களை விட்டு பிரியணும்னு இருந்தால் அது தெய்வாதீனம். அது மனுஷனால் அவள் இழுத்து பிடிச்சிக்க முடியாது. பிரிய வேண்டியதை பிரிஞ்சே தீரும். அதே சமயத்தில் பிரிக்க முடியாத உறவை பிரிக்க முடியாது இல்லையா? ரெண்டுமே பகவானுடைய இஷ்டமே தவிர நாமெல்லாம் பகவானால் ஆட்டி வைக்கப்படுகின்ற பொம்மைகள் போல தான். கிரீடோ பஸ்கரானாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. யார் சொல்கிறது? நாரதர் சொல்லிட்டு போகிறார். யார்? யுதிஷ்டிரருக்கு. காலகர்ம குணாதீனோ தேகோயம் பாஞ்சபௌதிக கதமன்யாம்ஸ்து கோபாயத்து சர்வகிரஸ்தோ யதா பரம். ஒருத்தன் மலைப்பாம்பனால் விழுங்கப்பட்டவன் இன்னொருத்தன் மலைப்பாம்பெல்லாம் விழுங்கப்படுறான். நான் உன்னை காப்பாற்றணும் சொன்னால் என்ன மூடத்தனமோ, அது மாதிரி காலங்கள் கர்மா குணங்களுக்கு வசப்பட்டவர்களாகிய நாம் இன்னொருத்தர் நான் காப்பாற்றுறேன்னு சொன்னால் அது மூடத்தனமாகும். நம்மையே நாம் விடுவிச்சிக்க முடியாத போது நாம் எப்படி இன்னொருத்தர் விடுவிக்க முடியும் அப்படின்றது நாரதர் உபதேசம் பண்ணுறார். மகான்கள் வந்தாலும் அந்த ஞானக்கண்ணை திறந்து விடுவார்கள். அப்போ சொல்கிறார், யதா கிரீடோ புஷ்கராணாம் சம்யோக விகமாவிக இச்சையா கிரீடதோ சியாதம் ததைவை ஈசேச்சையான்று நாம். அதாவது பகவானுடைய இச்சைப்படி தான் எல்லாம் நடக்குமே தவிர நம்ம இச்சைப்படி கிடையாது. பகவானால் ஆட்டி வைக்கப்படுகின்ற பொம்மைகள் தான் நாமெல்லாம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் யாரோட சேர்ந்துருக்கணும், யாருடன் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் பகவான் இஷ்டமே தவிர நம்ம இஷ்டம் கிடையாது. நம்மளாம் என்ன தான் இழுத்து பிடிச்சிருந்தாலும் அந்த உறவுகள் பிரிஞ்சே தீரும். சிலதெல்லாம் நம்ம அதே மாதிரி நம்ம சொத்து சுகம் பணம் விஷயமும் சரி, அஷ்டம் கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்கிறான் எத்தனையோ பேர். கைக்கு கடிச்சது எல்லாம் நலமாக இருக்குது, இல்லை பணமாக இருக்குது, ஆனால் கைக்கு வந்த பாடு கிடையாது. இன்றைக்கி அனுபவிக்கிறதுக்கு 10 ரூபா கிடையாது. அப்போ அது எப்போது? கண்கட்ட பெண்ணை சூரிய உதயன்ற மாதிரி பின்னாடி தேவைப்படாத போது யாருக்கோ நம்ம பிள்ளைக்கோ பேரனுக்கோ சேரும் அந்த சொத்து. சொல்கிறேன் அது மாதிரி எத்தனையோ பேர் இன்றைக்கி அனுபவிக்க முடியாமல் சொத்தெல்லாம் இருக்குது, ஆனால் அனுபவிக்க முடியாமல் எத்தனை பேர் இருக்காங்க. அது நம்மளுக்கு சேரணுமோ அது சேரக்கூடாதுன்றது பகவான் கையில் தான் இருக்குதே தவிர நம்ம கையில் இல்லை. எத்தனையோ பேர் கோர்ட்டும் கேஸும் அலைஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம அந்த காலத்துக்கு கர்ம வினைகளுக்கு உட்பட்டவர்கள். கால கர்ம குணாதீனம் அப்படின்ட்டு கண் கூட பார்க்குறோமே, பிரத்யக்ஷ பிரமாணமாக இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயம், உறவுகள் எத்தனையோ பேர் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கும்போது வாழ்நாள் முழுதும் இவளோட நான் சந்தோஷமாக இருப்பேன்னு தான் நினச்சாங்க. அப்போ யாருடைய இஷ்டம்னா இவன் இஷ்டம் கிடையாது, தெய்வாதீனம். காலகர்ம குணாதீனம்.
அதன்படி நினச்சதெல்லாம் சாதிச்சிடலாம். மனைவி அடைஞ்ச பிறகு, இல்லை மனைவி கணவன் அடைஞ்ச பிறகு கணவன் மூலமாக தன்னுடைய ஆசைகள் நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கட்சியில் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி தான் எல்லாமே பிரிய வேண்டியத்தில் பிரியும், சேர வேண்டியத்தில் சேரும். அதெல்லாம் நம்ம இஷ்டப்படி கிடையாது. நம்மளாம் பகவானால் ஆட்டி வைக்கப்படுகின்ற பொம்மைகள். அதை ஈஸ்வரனுடைய இச்சைப்படி தான் நடக்குமே தவிர நம்ம இச்சைப்படி கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எத்தனையோ பேர் முயற்சி பண்ணி தோல்வி தான் அடைகிறார்களே தவிர தங்கள் இஷ்டப்படி எல்லாம் தாங்கள் நினைச்சதெல்லாம் நடந்தது கிடையாது இல்லையா? சரி, அதுதான் நீ பெரியம்மா காந்தாரி திருதராஷ்டிரன் இழுத்து பிடிச்சி அப்படி சேஃப்டியாக நீ பாதுகாத்த. அவங்களுக்கு தேவையான உபச்சாரங்கள்லாம் பண்ண, மனசு போகாமல் நடக்கணும். அவங்க பிள்ளை இழந்த துக்கம் தெரியாதபடி நீ பார்த்து செய்த. ஆனாலும் உனக்கு பின்னாடி இருக்க இப்போ பீமா அவமதிச்சுட்டான். அவங்க அது யாரும் சில பேர் அவமதிப்புனால அவர் மனசு ஒடிஞ்சு போயிருக்கு. சமயத்தில் விதுரர் ஒரு ஞான கண்ணை கொடுத்து அவர் ஆக்ஷன் போயிட்டார். உனக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயம் நடக்குது. உனக்கு தெரிஞ்சு நீ பார்த்து செய்கிறன்னு நீ நினச்சின்னு இருக்க. திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் உனக்கு தெரியாமல் பல விஷயங்கள் நடந்தோடனே அவர்கள் மனம் புண்பட்டார்கள். அந்த சமயம் இவருக்கு ஆறுதல் கொடுக்கும் விதமாக வைராக்கியத்தை உபதேசம் பண்ணி விதுரரானவர் ஆக்ஷன் போயிட்டார் அப்படின்னு ஆறுதல் சொல்லி கிளம்பிட்டார். அது வரைக்கும் பார்த்துருக்கோம். அது பிறகு திருதராஷ்டிரம் முக்தி அடைகிறார். விதுரரும் தன் பித்ருலோகத்தில் யமதர்மராஜாவாக போய் சேர்றாரு சம்யமணி பட்டணத்துக்கு. அவர் பாகவதர் விதுரர். சரி, அதுக்கு பிறகு அர்ஜுனன் கிருஷ்ணனோடு போனான் இல்லையா துவாரைக்கு. போனவன் திரும்பி வரல. இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு, 7 மாதம் ஆச்சு, இன்னும் திரும்பி வரல. அவர் பக்கத்தில் பீமனை பார்த்து சொல்கிறார், கதா சப்தாதுனா மாசா பீமசேன தவானுஜ நாயாதி கஸ்யவா ஹேதோஹோ நாகம் வேதேத மஞ்சசா. அவனை பற்றி ஒரு விஷயமும் தெரியலையடாப்பா. யாராவது ஒரு ஆளை விட்டாவது சொல்லி அனுப்புனால இது மாதிரி இருக்கேன், நான் வரத்துக்கு 1 மாதம் ஆகும் அப்படின்னு 2 மாதம் ஆகும் சொல்லலாம் இல்லையா? 7 மாதம் ஆச்சு, ஒரு செய்தி கூட கிடைக்கலையே. ஒருவேளை பகவானுடைய கடைசி காலமாக இது? பகவான் வைகுண்டத்தை அடைகிற காலம் வந்துடுச்சா, இல்லை களி பிறந்துச்சா? எங்கே பார்த்தாலும் அபசுகுணங்கள் தென்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அர்ஜுனன் சேர்ந்தானான். அர்ஜுனன் பார்த்தா அர்ஜுனன் மாதிரியே தெரியலையான், யாரோ மாதிரி இருக்குது. அலங்கோலமாக இருக்கான். ரத்தக்காய ரணகாயத்தோட கவசங்கள்லாம் சதறி போய் தலைவெறி கோலமாக சேர்ந்துருக்கான். வர வழியில் கிருஷ்ணனுடைய பத்தினிகளை ரட்சிப்பதற்காக கிருஷ்ணனுடைய பத்தினிகளை ஐஷ்ணு வரும்போது இடையர்களால் வழிமறிக்கப்பட்டு அந்த அர்ஜுனனை துரத்தி அடித்து விட்டார்கள். இடையர்களை வதம் பண்ண முடியல அர்ஜுனால். அப்படிப்பட்ட சேனா சைன்யங்களை ஆயிரக்கணக்கான பேரை வதம் பண்ண அந்த அர்ஜுனுடைய சக்தியானது இப்போ பகவான் போன பிறகு அவனுடைய சக்தியும் போய்விட்டதாம் இல்லையா? பகவான் கூட துணையாக இருக்கும்போது வில்லுக்கோர் விஜயன், இந்த பேரெல்லாம் பகவான் இருக்கிற வரைக்கும் தான். அவனே சொல்கிறான், அதாவது உயிரிழந்துட்ட பிறகு அந்த பணத்துக்கு அலங்காரம் பண்ணால் அது எப்படி பிரயோஜனப்படாதோ, அது மாதிரி இதே வில்லு, இதே ரதம் எல்லாம் இருந்து பகவான் இல்லாததுனால என்னால் ஒரு மாடு மேய்க்கின்ற இடையர்களையே என்னால் ஜெயிக்க முடியல. அவர்களால் தோற்கடிக்கப்பட்டு சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னு தப்பிச்சம் பொழிஷம் சேர்க்கார். இவன் கிருஷ்ண பத்னிகளை காப்பாற்றுறது இருக்கட்டும், தன்னையே காப்பாற்றிக்க முடியாமல் சேர்ந்துருக்கானான் வேறு அர்ஜுனன். அந்த கிருஷ்ண பத்னிகள்லாம் பகவான் கிருஷ்ணனை அழிந்து விட்டார்கள். அந்த இடையர்களாக வழிமறிக்கப்பட்டு அவர்களை அபகரிக்கும் போது அப்புறமா அவர்கள் சண்டை போட்டு பார்த்துக்க முடியல. அப்புறமா கிருஷ்ண பத்னிகளாக பகவானை அழிந்து விட்டார்கள். சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா, மாடு மேய்க்கிற குளம்னு இழிவாக பேசாதப்பா. அந்த மாடு மேய்க்கிற அந்த பகவான் மாடு மேய்ச்சி குளத்தில் தானே பிறந்தான், இடையர் குளத்தில். அப்படி இருக்கும்போது அது இழிவு கிடையாது. அந்த இடையர்களாலே ஒரு நாள் தோற்கடிக்கப்பட்டான் அர்ஜுனன்.
அப்போ தான் அவனுக்கு ரொம்ப விஷயமாக போயிடுச்சு. என்னடா இது, பிரம்மாஸ்திரம் நினச்சா ஞாபகம் வரல, வாயு அஸ்திரம், அக்னி அஸ்திரம், எந்த அஸ்திரமும் ஞாபகம் வரல. சாதாரண அம்புகளால் அவர்களை அடித்து துவம்சம் பண்ணலான்னா அதுவும் முடியல. அவருக்கு எல்லாம் சுற்றி வளைச்சி வழிமறிச்சு அவனை அர்ஜுனனை ரத்த காயத்தோடு அடித்து துரத்துட்டாங்க. சரி, இப்போ சக்தி இழந்தவனாக சேர்ந்துருக்கான். அப்போ தான் தர்மபுத்திரர் பல கேள்விகளை கேட்கிறார். சரணோபஸ்வதம் சத்துவம் நாயாட்சி சரணம் பிரதா, தன்னை சரணமடைந்தவர்கள பிராமணனையோ அல்லது ஒரு இளம் பாலன், அதாவது குழந்தை இப்போது தன்னை காப்பாற்றிக்க முடியாத சின்ன பசங்க, அவர்கள் அவன் சரணம் அடைந்து அவர்களுக்கு ரட்சணை கொடுக்காம விட்டுட்டியா, இல்லை பிராமணருக்கு ரட்சணை கொடுக்காம விட்டுட்டியா, இல்லை இந்த பூமியை காப்பாற்ற மறந்துட்டியா, அல்லது வயோதிகர்களுக்கு அடைக்கலம் கொடுக்காம விட்டுட்டியா, இல்லை பெண்களுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாமல் போயிட்டியா. உண்மையிலே பெண்களுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியல கிருஷ்ண பத்னிகளுக்கு. பகவான் வைகுண்டத்துக்கு போன பிறகு கிருஷ்ண பக்திகளை ரட்சிக்க வந்தவன் கிருஷ்ண பக்திகளை ரட்சிக்க முடியாமல் வந்திருக்கான். அது மாதிரி இல்லை, ஒருத்தர் நோயாளி வந்திருக்கான், எனக்கு இந்த நோய் போக்குறது சக்தி இல்லை, ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விடுப்பா அப்படின்னு சொன்னால், இல்லை வைத்திய செலவுக்கு காசு கொடுக்கணும். ஒரு ராஜஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அர்ஜுனும் ஒரு மகாராஜன் தான். உலகத்துக்கு சக்கரவர்த்தி தர்மபுத்திரா இருந்தாலும் அர்ஜுனும் ஒரு மகாராஜன் தான். அப்படின்னும் போது சில தேசத்துக்கு ராஜா தானே அவங்களாம். அப்படின்னும் போது ஒரு சத்திரியனானவன், சத்திரியம் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கருணை உள்ள எல்லாருமே ஒரு நோயாளி இருக்கான்னா அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடணும், இல்லாட்டி அவனுக்கு மருத்துவ செலவுக்கு ஏதாவது ஒரு பணம் கொடுக்கலாம். அது மாதிரி தன்னை சரணமடைந்தவங்களுக்கு ஒரு நோயாளிக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ அடைக்கலம் கொடுக்காம விட்டுட்டியா அப்படின்னு சரணம் உபஸ்ருதம் சத்வம் நாத்தியாட்சி சரணம் பிரதா, சரணம் அடிக்காமல் விட்டுட்டியாப்பா அப்படின்ட்டு. அதனால் நீ கவலைப்பட்டு கலங்குறியா, இல்லை கட்டி இந்த அளவுக்கு நீ இவ்வளோ அலங்கோலமாக வர வேண்டிய அவசியம் இல்லை, என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்குறாரு. தலைவரி கோலமாக வந்திருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் சொல்கிறார், இல்லைன்னா ஒரு வேளை இவர் எதிர்பார்த்த மாதிரி கிருஷ்ண பரமாத்மா வைகுண்டத்துக்கு போயிட்டாரா, கிருஷ்ணனுடைய பிரிவு தாங்க முடியாமல் இப்படி அழறியா அப்படின்ட்டு கேட்குறாரு. ஏன்னா மெயினான விஷயம் என்னென்னா கிருஷ்ணன் தான். கிருஷ்ணனை பிரிஞ்சால் தான் இவ்வளோ துக்கப்படுவான் அர்ஜுனன். அது தர்மபுத்திரருக்கு தெரியுமா, அதனால தான் கேட்குறாரு. கஷ்டித்து பிரேஷ்ட தமேனாத ஹிருதயேன ஆத்மபந்துனா, ஆத்மபந்து யார், கிருஷ்ணன் தான் நமக்குலாம் உயிர் நண்பன், அவன்தான். சூன்யஸ்மி ரஹிதோ நித்தியம் மன்யசேதே அந்நியதானருக்கு, அதனால தான் உன் ஹிருதயம் சூன்யமாக இருக்கா, அந்நியதான், அது தவிர வேறு காரணம் எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொன்னோடனே அர்ஜுனன் சொல்கிறான், உண்மைதான்னா, வஞ்சிதோஹ மகாராஜா ஹரினா பந்து ரூபினா, நீ ஆத்மபந்துன்னு சொல்கிற, அப்படி தான் நானும் நினச்சேன், என் உயிர் நண்பன் அந்த பகவான் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான்னா. வஞ்சிதோஹ மகாராஜா ஹரினா பந்து ரூபினா ஏனமே அபஹ்ருதம் தேஜோ தேவ விஸ்மாபனம் மகத்து, தேவரிலே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய என்னுடைய சக்தியெல்லாம் பகவான் உறிஞ்சின்ட்டான், அபகரிச்சுட்டு போயிட்டான். தேவ விஸ்மாபனம் மகத்து, நிவாதக அவசரில் வென்று தேவர்களுக்கு வெற்றி தேடி கொடுத்த கைகள், கைகள், 2 கைகள். அப்படியாப்பட்ட காண்டவனை தவணம் பண்ணும்போது இந்திராதி தேவரெல்லாம் பகவானே சாரத்தியம் பண்ணி இந்திராதி தேவரெல்லாம் அடித்து துவம்சம் பண்ண கைகள், இந்த கைகள், இந்த காண்டியவன்ற தனுசால. அப்படியேப்பட்ட அக்னி பகவானால் கொடுக்கப்பட்டது காண்டியவ தனுசு. காண்டவானை தகனம் பண்ணி அக்னிக்கு உணவாக கொடுத்ததுனால அக்னி பகவான் சந்தோஷம் அடைந்து காண்டியவம் என்ற வில்லை கொடுத்தார். அது காண்டவனத்தில் கஷ்டத்தினால் காண்டியவன் என்ற வில்லு. அப்படியோட காண்டீவனாகிய அர்ஜுனன் வருத்தப்படுறான். என்னுடைய சக்தியை பகவான் அபகரிச்சுட்டு போயிட்டான்னா, பந்து தான், நான் ஆத்ம பந்து தான், ஆனால் என்னை விட்டு பிரிச்சுட்டானே பகவான், என்னை ஏமாற்றிட்டான்னா. வஞ்சிதோகம் மகாராஜா ஹரிணா பந்து ரூபினா. நம்ம உறவினர்கள், நம்ம தாய் மாமன்,
இல்லை நம்ம மாமா புள்ள சத்த புள்ள அப்படின்னு நினச்சிருந்தோமே, அப்படியேப்பட்ட சம்பந்தி அப்போ பந்து மாதிரி ரூபத்தில் இருந்து கொண்டு என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான்னா அந்த பகவான். ஏனமே அபகிருதம் தேஜோ தேவ விஸ்மாபனம் மகத்து. அப்படியேப்பட்ட தேவாதி தேவனாய மகாதேவனுடைய சண்டை போட்ட கைகள்னா சிவபெருமானுடைய சண்டை போட்டு பல பராக்கிரமத்தினால அப்படி சண்டை போட்டு அந்த சண்டை போட்டு சந்தோஷம் அடைஞ்சு தான் பாசுபதாசத்தை கொடுத்தார் சிவபெருமான். அப்படியேப்பட்ட அந்த சிவனுடைய மகாதேவனுடைய சண்டை போட்ட இந்த கைகள் இன்றைக்கி சாதாரண இடையர்களால் தோற்கடிக்கப்பட்டு வந்திருக்கனே அப்படின்ட்டு வருத்தப்படுறார். அதெல்லாம் போனால் போயிட்டு போகுது. வெற்றி தோல்வி ஒரு மனுஷனுக்கு சகஜம். அது மட்டும் இல்லைண்ணா, ஆனால் பகவானுடைய பிரிவு தானா எனக்கு தோல்வி அடைஞ்ச பெரிய வேதனை ஒரு வேதனை இருக்கட்டும். அதை விட பெரிய வேதனைன்னா பகவானை விட்டு பிரிஞ்சு தானே அந்த உலகத்தையே பார்க்க பிடிக்கல. என் பகவான் என்னை விட்டு பிரிஞ்சதுன்னா எனக்கு பெரிய கஷ்டமே. ஒரு க்ஷணம் கூட அப்படி யுகம் மாதிரி தோணுது பகவானை விட்டு பிரிஞ்ச காலங்கள்லாம். அந்த பகவானை ஒரு க்ஷணம் பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு க்ஷணமும் பகவானை பிரிஞ்சுக்கிற ஒவ்வொரு க்ஷணமும் இந்த உலகமாக சூன்யமாக ஒரு இருட்டாக தோணுதுண்ணா. யாரை பார்த்தாலும் பிடிக்கல. கிருஷ்ணருக்கு வரைக்கும் எல்லாம் பிடிச்சிது. கிருஷ்ணன் இல்லைன்னா எதுக்குமே பிடிக்கல. பகவான் உட்காந்தாலும் அதில் உட்காருவேன். பகவான் எழுந்து போயிட்டான்னா சபையிலேருந்து நான் கூடவே எழுந்து போயிடுவேன். அந்த பகவான் விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன். அந்த பகவான் இன்றைக்கி என்னை ஏமாத்திட்டு போயிட்டானே. எஸ்ய க்ஷண வியோகேன லோகோஹி அப்ரிய தர்ஷனக உக்தேனே ரஹிதோ ஹியேஷ மிருதக புரோச்சதே யதா. என்னதான் ராஜ்யம் நம்ம அடைஞ்சாலும் எந்த சௌக்கியங்களை அனுபவித்தாலும் கிருஷ்ணன் இல்லாத ஒரு குறை தானே. மனசே சூன்யமாக இருக்கேன் எனக்கு. எப்படி பணத்தில் நல்லதான் மாலைகள் நல்ல வஸ்திரங்கள்லாம் உடுத்தினாலும் மாலைகள்லாம் போட்டாலும் பணத்துக்கு பண்ண அலங்காரம் அது பிரயோஜனப்படுமா? உயிரற்ற ஒரு பணத்துக்கு பண்ண அலங்காரம் போல் எல்லாம் இருந்தும் கிருஷ்ணன் இல்லாததுனால பணம் போல் வந்து சேர்ந்துருக்கேன், நடைபணமாக வந்து சேர்ந்துருக்கேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான். மிருதக புரோச்சதேயதா அப்படின்னு சொல்கிறார். அது பிறகு எந்த திரௌபதி பகவானுடைய அனுக்கிரகத்தினால பாஞ்சால தேசத்தில் மச்சேந்திரத்தை அடித்து யாராலையும் அடிக்க முடியாத 56 தேசத்து ராஜாக்கள் வந்திருக்காங்க, ஒருத்தராலும் அடிக்க முடியாதபடி செய்து என்னை மட்டும் தண்ணியில் பார்த்து மச்சேந்திரத்தை அடித்து திரௌபதியும் அடையப்பட்ட யாருடைய கருணை? கிருஷ்ணனுடைய கிருபா கடாட்சத்தினால் தானே. அங்கே வந்திருந்தான் நான் பகவான் பாஞ்சால தேசத்தில். அப்போ பிராமண வேஷத்தில் இருந்த பஞ்சபாண்டவரில் அர்ஜுனன் விட்ட அஸ்திரத்தினால் மச்சேந்திரம் அடிக்கப்பட்டது. ஆச்சரியப்பட்டார்கள் சத்திரிகள்லாம். அவர்கள் திரௌபதியும் அடையப்பட்டாள். அது மட்டும் இல்லைன்னா காண்டவ தகனம் இந்த முள்ளு காட்டை கொடுத்தா யார்? திருதராஷ்டிரன். அப்போது தேவகணங்களையே ஜெயிக்க முடிஞ்சது. காண்டவ தகனம் பண்ணுறதுக்கு அனுமதிக்காத போது தேவர்கள் அவர்களெல்லாம் ஜெயிக்கும்படி அனுகிரகம் பண்ணது யார்? எனக்கு அப்போவே எனக்கு சாரத்தியம் பண்ணான் கிருஷ்ணன். சாரத்தியம் பண்ணி என்னை ஜெயிக்கும்படி செய்து அதே சமயத்தில் மயன் என்ற அசுரனை விடுவித்த பிறகு அவன் நன்றி கடனாக அவருக்கு அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட முதலே இந்திரபிரஸ்தத்தை நிர்மாணம் பண்ண விஸ்வகர்மா மூலமாக அதில் சில விசித்திரங்கள்லாம் பண்ணி மாளிகை கட்டி கொடுத்தது யாருன்னா மயன் என்ற சிற்பி. விஸ்வகர்மா தேவ சிற்பியும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பாண்டவருக்கு. அசுர சிற்பி ஆகிய மயனும் ஹெல்ப் பண்ணியிருக்கார். அப்போ பலவிதமான விசித்திரங்கள் தரையை ஜலத்தை தரையாக போய் விழுந்தான் இல்லையா, துரியோதனன் அவமானப்பட்டான் இல்லையா, அது மாதிரி விசித்திரமான மாயைகள் கொண்ட அப்படிப்பட்ட சபைகள்லாம் நிர்மாணம் பண்ணது யாருன்னா மயன் என்ற அசுரன். அப்படி மயனால் எனக்கு எவ்வளோ நம்ம செல்வ சௌக்கியமாக இருக்குன்னா அந்த மயன் எந்த அளவுக்கு தன்னுடைய சிற்ப சாமர்த்தியத்தை காட்டியிருக்கான யாருடைய கிருபையினால்? கிருஷ்ணனுடைய கிருபையினால் அல்லவா. கிருஷ்ணன் உத்தரவிட்டதன் பேரில் தான் மயன் நமக்கு அப்படிப்பட்ட சபையை நிர்மாணம் பண்ணி கொடுத்தான். பல விசித்திரமான வேலைப்பாடுகள் கொண்ட இடம், வேலைப்பாடு கொண்ட அந்த சபையை. அது மட்டும் இல்லை, பகவானுடைய அனுக்கிரகத்தினால்தான் நமக்கு இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற்றோம் இல்லையா. அது மட்டும் இல்லை, 4 திசைகளும் போய் ராஜசூய வேள்வியில் 4 திசைகளும் போய் 4 பேரும் வெற்றியோடு வந்தோம். சகல ராஜா ஜெயிக்க முடிஞ்சால் யாருடைய கிருபையினால்? கிருஷ்ணன் கடாட்சம் பண்ணதுனால. கிழக்கு திக்கு நீ போ, மேற்கு திக்கு நீ போ, பீமா நீ இந்த திக்கு போ அப்படின்ட்டு ஒவ்வொரு தம்பிமாரும் பார்த்து
அண்ணா உங்களுடைய தாய்மார் 4 பேர்களையும் 4 திசைகளை பகவான் கண்காட்ட இடத்துல அந்த கண்காட்ட இடத்துல போகன்னு சொன்னது அந்த 4 தாய்மார்களும் போய் எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சு அவரிடத்துல அதிகமான கப்பங்களை வசூல் செய்து கொண்டு வந்து ராஜசூய வேள்வியை நடத்தினீர்கள். இது யாருடைய கிருபை? கிருஷ்ணனுடைய கிருபையினால் தானே எல்லாருக்கும் நம்ம பஞ்சபாண்டவர் 5 பேருக்கும் ஜெயம் உண்டாச்சு. நீங்களும் சக்கரவர்த்தி பட்டத்தை சூட்டி கொண்டீர்கள் அப்படின்னு சொல்கிறார். பகவானுடைய தேஜசா நிருபசிரோ அங்கிரி மகன் மகார்த்தே ஆர்ய அனுஜஸ்தவ கஜாயுத சத்வ வீத்யா தேனஹிருதா பிரமதநாத மகாயபூபா என்மோச்சிதாஸ் தது அணையன்னு பலிமத்வரேதே. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு 4 திக்கில் எல்லா ராஜாவும் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ஒருத்த மட்டும் ஜெயிக்கப்படலை, ஜராசந்தன். அவன் 10,000 யானை பலமுடையவன். அந்தளவுக்கு பலமுடையவன் பீமசேனன். அவள் கிருஷ்ணன் அர்ஜுனன் பீமனை பிராமண வேஷம் போட்டுட்டு யுத்த பிக்ஷையை கேட்டபோது யுத்த பிக்ஷை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டான். சண்டை போட்டு 19 நாள் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாத போது கிருஷ்ண பரமாத்மா தானே ஒரு யுக்தி சொல்லி தலைப்பக்கம் கால் பக்கம் தலையும் மாற்றி போட வச்சு திருப்பி போட்டு அவனை ஜராசந்தம் கீழ்ச்சி போட மறுபடியும் ஒட்டிக்கிறான். ஜரையினால் சந்தம், அதாவது ஜராசந்தன் ஜரையினால் ஒட்டி வைக்கப்பட்டதுனால அவன் கீழ்ச்சி போட்டால் மறுபடியும் ஒட்டிப்பான். அப்போ திருப்பி அந்த கீழ்ச்சி தலைக்கீழே மாற்றி போட்ட உடனே அவன் ஒட்டிக்கல, மரணம் அடைஞ்சான் ஜராசந்தன். அந்த ஜராசந்தனை மரணமையை வச்சுருந்தா பீமனுடைய பலத்தினாலையா 10,000 பலத்துக்கள் இல்லை, கிருஷ்ணன் சொன்ன யுக்தியினால் அல்லவா ஜராசந்தனை வதம் செய்தான் பீமன். அது மாதிரி இல்லை, நம்ம பீமனை வதம் செய்தார். அது மட்டும் இல்லை, 20,800 ராஜாக்களை சிறைப்படி சேர்ந்த பைரவருக்கு பலி கொடுக்கறதுக்காக 20,800 ராஜாக்களையும் சிறைப்படி சேர்ந்தான். அத்தனை பேரை விடுவிச்சோடனே அவர்கள் எவ்வளோ சந்தோஷம் அடைந்தார்கள். கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க இல்லையா, கிருஷ்ணாய வாசுதேவ ஹரியே பரமாத்மனே பிரணத கிளேஷ நாசாய கோவிந்தாய நமோ நமகன். அந்த 20,800 ராஜாக்களும் ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷம் பண்ணி அவர்கள் போய் தன் ராஜ்யத்தில் போய் நிறைய கப்பங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, அவங்களெல்லாம் காணிக்கைகள்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ராஜசூய வேள்வி நடத்தினீர்கள். எல்லாம் கிருஷ்ணனுடைய கிருபை அல்லவா இது இத்தனை நடந்ததும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த ராஜசூய வேள்வியில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜலம், அந்த சுகந்த தைலங்கள்லாம் வாசனை குறையாமல் இருக்கும்போதே அப்போ வீட்டுக்கு விளக்கார இருந்த திரௌபதியை சூதாட்டத்தினால் தோற்று போனதுனால துர்ச்சாதனன் அவருடைய சிகையை பற்றி இழுத்ததுனாலே அவன் ஆயுள் குறைந்தவனாக அந்த துரியோதனுடைய தம்பிமார்கள் 100 பேரும் இழக்கும்படியாக அவருடைய 100 பேருடைய பத்தினிகளும் விதவிகளாகும்படியாக எதனால்னா திரௌபதியுடைய கூந்தலை தொட்டதுனால அழகான அந்த கூந்தல் வாசனை சுகந்த தைலங்கள் வீசப்பட்ட அப்படிப்பட்ட அபிஷேகம் பட்டாபிஷேகத்த ராணி அல்லவா அவள் கூந்தலை பற்றி இழுக்கலாமா? அது மாதிரி சூதாட்டத்தில் தோற்று போனாலும் துரியோதனன் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் தரந்த சபையில் அவர் கூந்தலை பற்றி இழுத்துன்னு வந்தானே. அப்போ அவள் அவமானப்படுத்த நினைச்சும் போது பகவான் அமோகமான சேலைகளை கொடுத்து அவளுடைய மானத்தை ரட்சித்தானே. இதெல்லாம் யாருடைய கிருபை? கிருஷ்ணனுடைய கிருபை அல்லவண்ணா அப்படின்ட்டு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனுடைய பெருமையே பேசுகிறான். கிருஷ்ணனுடைய கிருபையினால் தானே நம்ம வாழ்கிற இன்றைக்கி உயிரோடு இருக்கணும்னா கிருஷ்ணனுடைய கிருபை அல்லவா. எத்தனை ஆபத்துக்கள்ந்து பகவான் காப்பாற்றினான் கிருஷ்ணனுக்கு. பீமனுக்கு வந்து 10,000 பலம் உண்டாகும்படி செய்து யார்? கிருஷ்ண கிருபை. விஷத்திலேருந்து துரியோதனன் கொடுத்த மோதகத்தில் கடந்த விஷத்திலேருந்து காப்பாற்றுறது யார்? கிருஷ்ணன் தானே. அது மட்டும் இல்லை, சபையில் ரட்சித்ததும் கிருஷ்ணன் தானே. திரௌபதி அசத் சபாயம் அதுபோல் சொல்கிறார், எல்லாமே கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால. பத்னியாஸ்தவா அதிம் பத்னியாஸ் தவா அதிம் அகக்லுப்தம் மகாபிஷேக ஸ்லாகிஷ்ட சாரு கபரம் கிரவை சபாயாம் சிருஷ்டம் விகிர்ய பதவியோ பதித அஸ்ருமுக்கியா யஸ்திரியோ அகுத ஹதேஷ விமுக்த கேஷாக அப்படிப்பட்ட இவள் கூந்தலை விழும்படி செய்த அந்த துச்சாதனன் முதலுடைய மனைவிமார்கள் கூந்தலை விழும்படி அல்லவா செய்தான் பகவான். ஆமாம், ஒரு பதிவிரதையினுடைய சாபத்துக்கு ஆளான அந்த துச்சாதனிகளுடைய மனைவிமார்களெல்லாம் கூந்தலை விழும்படி விதவைகளாக்கப்பட்டார்கள். அதனால் பகவான் பாகவத பட்சாத்தை மட்டும் பகவான் பொறுக்க மாட்டான். அப்படி பண்ணானே.
ஸ்பிருஷ்டம் விகிர்ய பதையோ பதிதார்ஷ முக்கியா யஸ்திரியோ அகுத ஹதேஷ விமுக்த கேஷாக அப்படின்ற யோனோ ஜுகவ வனமேத்திய துரந்த கிருச்சாத்து துர்வாசசோ ஹரி விகிதாத்து ஐதாக்கிரபுக்கு யக சாகான்வசிஷ்டம் உபயுஜ்ய யதஸ்திரிலோகிம் திருப்தம் அமம்ஸ்த சல்லே வினிமக்ன சங்கக. துர்வாசர் 10,000 சிஷ்யர்களோடு வந்து சாப்பிட வந்தபோது பகவான் வந்து ஒரு பருக்க கீரை உணவை சாப்பிட்டு அவரெல்லாம் தண்ணியில் மூழ்கினவரெல்லாம் அப்படியே ஏப்பம் விடும்படி செய்து அவரெல்லாம் தொண்டை வரைக்கும் துரியோதன வீட்டில் சாப்பிட்டதே வயிறு நிறைய பேர் இருக்குது, அதனால் திரௌபதி வீட்டில் சாப்பிட வேணாம் இப்படியே ஓடிடும்னு சொல்லிட்டு துர்வாசரை ஓடும்படி, திரௌபதி சாபத்துக்கு பயந்து துர்வாசர் ஓடும்படி எந்த பாண்டவர்கள் துர்வாசர் சாபத்துக்கு பயந்தார்களோ அவர்களுடைய பயத்தை போக்கி துர்வாசர் இவங்களுடைய சாபத்துக்கு பயந்து ஓடுற மாதிரி இல்லவா பகவான் பண்ணான். அவையும் சர்வபூதப்பின்னு சொன்னது அவன் தானே ராமோதத்தில். அப்படி பயமற்ற நிலையை எத்பிபேதி ஸ்வயம் பயம். பகவான் நாமத்தை சொன்னாலே அவருக்கு வரக்கூடிய பயமே, அந்த பயமே இவங்களை கண்டு பயப்படுமே. அப்படின்போது துர்வாசர்னால் இவங்களுக்கு பயம் கிடையாது, துர்வாசர் இவங்களை கண்டு பயந்து ஓடும்படி பகவான் செய்தானே. இதெல்லாம் கிருஷ்ண கிருபை அல்லவா அப்படின்ட்டு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நான் சிவபெருமானுடைய சூலபாணியாக்கி அவர் இடத்துல போய் சண்டை போட்டு ஜெயிச்சு அதனால் என் சண்டையில் திருப்தி அடைந்து சிவபெருமானே பாசுவாசத்தை கொடுத்துட்டு போனார்னா யாருடைய கிருபைன்னா, எனக்கு சிவபெருமான தரிசனம் பண்ணுறதே பெரிய விஷயம். கிருஷ்ண கிருபை இருந்தால் சிவன்னா எல்லா தேவரெல்லாம் அனுகிரகம் பண்ணுவாங்க. இந்திரலோகத்துக்கு போய் அங்கே போய் பல அஸ்திரங்களை பெற்றுட்டு வரான், இந்திரனுக்கே போய் உதவி செய்துட்டு வரான். யாருடைய பலம்னா கிருஷ்ணனுடைய பலம். அப்படி அதே மாதிரி துவாபர யுகத்தில் பார்த்தா, இது திரேதா யுகத்தில் பார்த்தா இந்த பவர் ஸ்ரீ ரங்கநாதனை வழிபட்டதுனால யாருக்கு கிடைச்சதுன்னா தசரதர் கிடைச்சது அந்த பலன். ஏன்னா அப்படியேப்பட்ட சம்பராசுர யுத்தத்தில் வந்து தேவேந்திரனுக்கே இப்போ உதவி பண்ணிட்டு வந்திருக்கார் தசரத சக்கரவர்த்தி. 10 திக்குல ரதம் செல்லுமா. யாருடைய கிருபைன்னா பெருமாளுடைய கிருபை, ஸ்ரீ ரங்கநாதனுடைய கிருபை. அதனால் ரங்கநாதன் கிருபை தான். அந்த ரங்கநாதனே புள்ளியாக பிறந்தார் ராமனா. ராம லக்ஷ்மண பரத சத்ருகன் 4 ரூபங்களில் அவதரித்தார் இல்லையா. அது வந்து திரேதா யுகத்தில். துவாபர யுகத்தில் அர்ஜுனனுக்கு போல் நிவாத கவசத்தில் ஜெயிச்சு தேவேந்திரனுக்கு உதவி செய்யும்படியாக அனுகிரகம் பெற்றவன், கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை பெற்றவன். பகவத் தேஜஸ்னால் விருத்தி அடைந்தவர்கள் எதை சாதிக்க முடியாது. அப்படி அதனால் சிவபெருமானி சண்டை போட்டு அந்த சண்டையில் திருப்தி அடைந்தல்லவா பாசுவதத்தை கொடுத்தார். அப்போ பாரு, யோசிச்சு பாருங்க. அது அப்போது எல்லா தேவருடைய அனுகிரகமும் கிடைக்கும், எல்லா தேவருடைய அஸ்திரங்களும் கிடைச்சிது. அதனால் கிருஷ்ண கிருபையினால் அப்படின்றார் எல்லாமே. இப்படிலாம் சொல்கிறாரு. கட்சியில் அந்த பகவான் விளையாட்டாக என்னுடன் பேசினான். ருச்சிகரமாக அவனுடைய புன்சிரிப்பு, அந்த சோபையான அந்த தாராளமாக உதாரமான சோட அப்படி சிரிப்பான். ஹஹான்னு அந்த சிரிப்பை அழகாக பார்க்கணுமே, அவ்வளோ அழகாக சிரிப்பான். விளையாட்டாக அந்த அவனோட நான் பழகியிருக்கனே, மாமா மச்சான்ட்ட உறவில் பழகியிருக்கான். தன்னுடைய தங்கை சுபத்திரையே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். என் மேலே அவ்வளோ பிரியம். அவன் எவ்வளோ துரியோதனுக்கு கொடுக்கறதா வாக்கு கொடுத்துருந்த பலராமர் வாக்கை பொய்யாக்கி தன் பக்தனாகி அர்ஜுனுக்கு தான் என்னுடைய தங்கை அப்படின்னு சுபத்திரையை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அதுபோல் பக்தனுக்காக என்ன செய்ய மாட்டான் பகவான், எல்லாமே செய்வான். தன் தங்கையும் கொடுத்தான். அப்படியேப்பட்ட மாமன் மச்சான் உறவுனால விளையாட்டாக பேசுனதால அவனுக்கு எனக்கும் உள்ள ஐக்கியத்தினால அந்த பகவானை பெரியனே உத்தமனோ, பெரிய யோகிஷ்டர் யோகியனே, ரொம்ப உண்மையை பேசுகிற நீ, அப்படியே பெரிய சத்தியசந்த நீ, போடா நீ புழுகந்தாண்டா, பொய் சொல்கிறது தாண்டா நீ அப்படின்னு திரஸ்காரம் பண்ணிலாம் நான் பேசியிருக்கேன். அந்த பகவானுன்றது தெரியாமல் நண்பனாக நினச்சி அந்தளவுக்கு அவன் கொடுத்த இடத்துனாலே நான் கெட்டு போயிட்டேன். ஒன்றா படுத்து ஒன்றா தூங்கி ஒன்றா சாப்பிட்டதுனால கொஞ்சம் அலட்சியப்படுத்திட்டு பகவான் என்பதை மறந்து அவனை எவ்வளோ உதாசீனப்படுத்தியிருக்கனே, தப்பாக பேசியிருக்கனே. அதெல்லாம் ஒரு குழந்தை பேசுகிறது ஒரு அப்பா. இப்போ குழந்தை பிஞ்சு காலால் வதிக்குது அப்பாவுன்னா அது சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாரே தவிர அப்பா அந்த குழந்தை காலை வெட்டிட மாட்டார் இல்லையா. அப்போது ஒரு குழந்தையுடைய தவறுகளை ஒரு அப்பா பொறுத்துக்கிற மாதிரி இல்லையா, ஒரு நண்பனுடைய தவறை நண்பன் பொறுத்துக்கிற மாதிரி. சக்யு சகேவே பித்ருபத்து தனயசிய சர்வம் சேஹே மகன் மகிதையா குமுதேர் அகம்மே, நான் பண்ண தவறுகளை எல்லாம் பகவான் மன்னித்தானே அப்படின்றார். தர்மான் உதார ருச்சி ரஸ்மித சோபிதானே. வர வழியில் பார்த்தா யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குண்ணா. ஹே பார்த்தா, ஹே அர்ஜுனா, ஹே சகே, ஹே குருநந்தனா
அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் யாரோ கூப்பிட்ற மாதிரி திரும்பி பார்த்தா யாருமே காணோண்ணா. அப்போ தான் போர்க்காலத்தில் என்னை கொஞ்சம் கொஞ்சம் பகவத்கீதை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வரல. ஆனால் அந்த பகவான் குருநந்தனா, ஹே குடாகேஷா, ஹே பார்த்தா, ஹே அர்ஜுனா, ஹே சகே அப்படின்லாம் ஆசை ஆசையாக கூப்பிடுவானா பல பேர்களை வச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிடுவானா. எனக்கு அதுவே என் மனசில் அப்படியே போட்டு ஒற்றி நிற்குது. என் நெஞ்சு, என் மனசு அப்படியே குழையுதுண்ணா. அந்த பகவான் பேசுகிற பேச்சுக்கள் தான் என்னுடைய மாதவன். நான் மம மாதவஸ்ய ஹே பார்த்த ஹே அர்ஜுன சகே குருநந்தனேதி சஞ்சல்பிதானி நரதேவ ஹிருதஸ்பிருஷானி. என் ஹிருதயத்தை தொடுகின்ற அந்த வார்த்தைகள் என்னமோ என் நெஞ்சை உருட்டிகிட்டே இருக்குது. அந்த பகவானை மறக்கவே முடியல என்னால். நான் என்ன பண்ணுறது? ஸ்மர்த்துல் உடந்தி ஹிருதயம் மம மாதவஸ்யம். என் ஹிருதயத்தில் அந்த மாதவனையே நினச்சிருக்குது. உலக விஷயத்துக்கு என்னால் திருப்பவே முடியல. அந்த பகவானுடைய பிரிவு என்னால் சகிக்க முடியல. என்னை கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிடுவானே, ஒன்றா படுத்தோம், ஒன்றா சாப்பிட்டோம், ஒன்றா இருந்தோம். திடீர்னு அந்த பகவான் இல்லைன்னும் போது என்னால் கையும் ஓடல, காலம் ஓடல. சை ஆசனாடன விகத்தன போஜனாதிஷு ஐக்கியாத்வயஸ்ய ருதவானிதி விப்ரலத்தா. நீ பெரிய சத்தியசந்தனோ அப்படின்னு அவனை திரஸ்காரம் பண்ணிலாம் பேசியிருக்கனே. பகவான் அல்லவா அவன்? பகவான் மாதிரி நடந்துக்கணும். பகவான் ஒரு நண்பன் போல் அல்லவா நடந்துக்கணும். என் மேலே தோல் மேலே கை போட்டு அப்படி இடம் கொடுத்தானே. நான் என்னென்னலாம் பேசணும் அதெல்லாம் மன்னிச்சிட்டானே. எனக்கு அவ்வளோ செல்லம் கொடுத்து எனக்கு தேரோட்டி என் இஷ்டப்படிலாம் நடந்து எனக்கு எல்லாத்தையும் செய்யணுமா? தன் தங்கையான சுபத்திரை கொடுத்தான். எனக்கு தேஜஸ்வரித்தி அவன் நான் சிவபெருமான தரிசனம் பண்ண வச்சான். துர்க்கையை தரிசனம் பண்ண வச்சான். துர்க்கை வாக்காளி கிருஷ்ணன் இருக்கும்போது உனக்கு ஜெயத்துக்கு குறைச்சல் என்னப்பா அப்படின்ட்டு துர்க்கை சொல்கிறான். பீஷ்ம பருவத்தில் வருது ஆரம்பத்தில். அப்படியே இந்திராதி தேவர்கள்லாம் எனக்கு வரம் கொடுக்கும்படி பகவானுடைய அனுக்கிரகத்தினால சகல தேவர்கள் எனக்கு அனுகூலமாக இருந்தார்கள். எல்லோரும் எனக்கு வரங்கள் கொடுத்தார். அக்னி பகவான் காண்டவ தகனத்தின் போது காண்டிவன் என்ற வில்லை கொடுத்தார். மயனால் சிற்ப வேலைகள் செய்யப்பட்ட சபை நிர்மாணம் செய்யப்பட்டது. விஸ்வகர்மா நமக்கு அந்த இந்திரபஸ்தத்தை செய்து கொடுத்தார். ராஜாக்கள்லாம் நமக்கு வந்து கப்பம் கட்டினாங்க. உலக சக்கரவர்த்தியாக நீ திகழ்னா பகவானுடைய கிருபை இல்லையாவா? ஒவ்வொரு ஆபத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டது கிருஷ்ண கிருபை அல்லவா? அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமாக, நமக்கு ஏன் இவ்வளோ செய்யணும்? நமக்கு ஏன் இவ்வளோ செய்யணும்? நம்ம அவனுக்கு என்ன பதிலுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் கிருபைக்கு. அவனை கூலிக்காக செய்தான். இதெல்லாம் பணத்தை எதிர்பார்த்து தான் செய்வாங்க எல்லாமே. உறவினர்கள் கூட ஏதாவது நமக்கு காரியம் ஆகணும்னா அதுக்காக நமக்குள்ள வந்து உதவி செய்கிற மாதிரி செய்வாங்க. ஆனால் பகவான் அப்படி இல்லைன்னா ஆத்ம பந்து. இந்த பந்து எனக்கு எதையும் எதிர்பார்க்காம, சொல்லப்போனால் நான் திரஸ்காரம் பண்ணிக்கிறேன், அவமதிச்சிருக்கேன், அதையும் பொருட்படுத்தாமல் எனக்கு நன்மை செய்தானே. அப்படிப்பட்ட நலன் விரும்பி சுகൃத்தாக இருந்தானே. அந்த பகவானை விட்டு பிரிஞ்சால் யாருக்குன்னா வருத்தமாக இருக்காது? சொல்லு பார்க்கலாம். அதான் சொல்கிறார், ஹே பார்த்தா ஹே அர்ஜுனா சகே குருநந்தனேதி சஞ்சல்பிதானி நரதவே ஹிருதஸ்பிருஷானி. அதை நினைக்கும் போது தான் ஸ்மர்த்துலுடந்தி ஹிருதயம் அம்மாதவசியம். அதை நினைக்க நினைக்க என் நெஞ்சானது அப்படியே குழஞ்சி போகுது. என் நெஞ்சானது அப்படியே உருகி போகுது. அந்த பிரிவை பகவானுடைய பிரிவை தாங்கிக்கவே முடியல என்னால் அப்படின்றாரு. சைய ஆசன ஆடன விகத்தன போஜனாதிஷு. ஒன்றா நடந்தோம், ஒன்றா பார்த்தோம், ஒன்றா தோல் மேல் கைப்பட்டுன்னு சஞ்சரிச்சோம், ஒன்றா கால் மேல் கால் போட்டு பத்துப்போம். 2 பேரும் ஒரே ஆசனத்தில் அவன் மடியில் நான் உட்காருவேன், என் மடியில் அவன் உட்காருவான். அந்தளவுக்கு இடம் கொடுத்தான் பகவான். மகரிஷிகள்லாம் சொல்லுவாங்க, அவன் பரமாத்மாடா. வியாசர் முதல்ல ரிஷிகள் வந்தால், அவன் பரமாத்மானா, அவங்களாம் அப்படி பரவக்கூடாதுன்னு. பரமாத்மா நான் ஒதுங்கி நிற்பேன். உடனே என்னடா இடித்த புலி மாதிரி நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி போனான். தனியாக நிற்கிறேன் வாடா அப்படின்னு சொல்லி தோல்மை கைப்படும் போவானான். அவன் கொடுத்த இடத்துனாலே நான் கெட்டு போயிட்டேன். அதனால தான் அவனே திரஸ்காரம் பண்ணி பேசிட்டேன். ஆனால் என் தவறுகள்லாம் ஒரு குழந்தைகள் தன் குழந்தைய ஒரு அப்பா மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சிட்டானே. அந்த குழந்தைய உதைக்கிறது பார்த்து ரசிப்பார் அப்பா. அந்த குழந்தை பிஞ்சு பாதங்கள் உதைக்கிறத ரசிப்பார். தவிர அதுக்கு அந்த காலை வெட்டிட மாட்டார். அந்த அதை நினச்சி முத்தம் கொடுப்பார் அந்த காலில், இல்லையா? அது மாதிரி கிருஷ்ணன் அப்போது தேர்தட்டில் உட்காந்து இருக்கும்போது இவன் கால் படுமா. யார்? அர்ஜுனன் வந்து ரதிகனாக இருக்கும்போது தேரோட்டும் போது அப்போது இந்த பக்கம் அந்த பக்கம் போன்னு காலால் சைக்கு காட்டுவானா. அந்த கால் வந்து கிருஷ்ண மேலே படுமா. அது ஒரு குழந்தையினுடைய பாதங்கள் தந்தை மேலே பட்டால் எவ்வளோ சுகமாக இருந்ததோ அப்படி ரசித்தான் பகவான். அப்போ என்னுடைய தவறுகள்லாம் பகவான் பொறுத்தானே. அப்படிப்பட்ட பகவான் அல்லவா என்னுடைய நண்பன் அல்லவா. ஒரே இலையில் சாப்பிடுவோம், ஒன்றா படுத்துவோம், ஒன்றா தூங்குவோம். ஐக்கியாத் வயாஸ்ய ருதவானிதி விப்ரலத்தா. அவன் கொடுத்த இடத்துனாலே நான் அவனை திரஸ்காரம் பண்ணி பேசியிருக்கேன்.
நீ பெரிய சத்தியசந்தனம் அப்படின்லாம். என்ன போய் சத்தியமிருத்தம் சத்தியபரம் திரு சத்தியம் சத்தியஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பகவான் போய் என்ன போய் பெரிய சத்தியசந்தனம் நீ போய் சொல்கிறோண்டா அப்படின்ட்டு திரஸ்காரம் பண்ணி பேசுகிறான் பற்றியா அப்படின்ட்டு பகவான் சிரிப்பாரான். சரி குழந்தை ஏதோ பேசுகிறான் அப்படின்ட்டு அப்பா பொறுத்துக்கிற மாதிரி பொறுத்துக்கிறான் நான் பகவான். சக்கியோ சகேவ நம்ம ஃப்ரெண்டு தானே பேசினான் விடு அப்படின்ட்டு. இப்போ ஃப்ரெண்டுங்களுக்குள்ளே பார்த்தா நேரில் பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம ஃப்ரெண்டுக்குள்ளே பார்த்தா கெட்ட வார்த்தை கூட பேசிக்குவாங்க. அது பெருசாக இருக்காது. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே என்ன மச்சான் என்ன மாமா அப்படின்ட்டு பேசுகிறது இல்லை, என்ன மாப்பிள்ளை அப்படின்னு பேசுகிறாங்க. அப்புறம் சில கெட்ட வார்த்தை கூட பேசிக்கிறாங்க ஒருத்தருக்குள்ளே. பேசினா அது பெருசாக தெரியாது. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே 1000 பேசிப்பாங்க. ஆனால் ஒரு எதிரி பேசிட்டானா அதை பொறுத்துக்க மாட்டேன்றான். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே பேசுறது பெருசாக தெரில பற்றியா. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே அவ்வளோ ஐக்கியம். தப்பான வார்த்தை பேசினாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சில ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே பார்த்தா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவ்வளோ நெருக்கம் இருக்குது. அதில் அவ்வளோ பாசம் இருக்காது. அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே பேசுகிற மாதிரி அதனால் தப்பாக பேசினா கூட என்னை பொறுத்துட்டான்னா அந்தளவுக்கு நட்பு எங்கள் 2 பேருக்குள்ளே அவ்வளோ ஐக்கியமாக இருந்தாங்களாம். ஐக்கியாத்வயஸ்ய ரிதவானிதி விப்ரலப்தா, அவ்வளோ ஐக்கியமாக பகவானோட. சக்யு சகேப பித்ருபத் தனயஸ்ய சர்வம் சேகே மகான் மகிதையா குமதேரகமே. அப்படியேப்பட்ட உயர்ந்த மகிமை பொருந்த கிருஷ்ண பரமாத்மா எல்லாத்தையும் சகிச்சானே பகவான். குமுதேர் அகமே, என்னுடைய கெட்ட புத்தினால் நான் பண்ண தவறுகளை பகவான் மன்னிச்சிட்டானே அப்படின்ட்டு தன்னை தாழ்த்தி பேசுகிறான். ஏன்னா அர்ஜுனுக்கு கெட்ட புத்தி வருமா? அந்தளவுக்கு இடம் கொடுத்ததுனால அப்படி சகஜமாக பழகணும். மற்றவங்களை அப்படி பழகுவானா அர்ஜுனை? கிருஷ்ணங்களை தான் அவ்வளோ நெருக்கமாக பழகினானா. பிரியமுள்ள நண்பன். அண்ணா அதே வில் இருக்குது, அதே ரதம் இருக்குது, எல்லாமே இருக்குண்ணா. ரதிகனாகிய கிருஷ்ணன் இல்லாததுனால பணத்துக்கு பண்ண அலங்காரம் போல் கலர்நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போல எல்லாமே வியர்த்தமாக போச்சுண்ணா. ஏன்னா ஒரு இடையர்களால் தோற்கடிக்கப்பட்டு நான் வந்திருக்கேண்ணா அப்படின்றான். தத்வை தனுஸ்தே சபஹாச ரதோ ஹயாஸ்தே சோகம் ரதி நிருபதையோ யத ஆனமந்தி சர்வம் ஷனேன தது அபூத் அசத் ஈஷரிக்தம் அசதீஷரிக்தம் பஸ்மன் ஹுதம் ஹுகராத்தம் யோப்தம் மூஷ்யாம். அதாவது சாம்பலில் ஹோமம் பண்ணால் அது பிரகாசிக்குமா? அதில் நெருப்பு இருந்தால் தானே பிரகாசிக்கும். நெருப்பு இல்லாத வெறும் சாம்பலில் நெய்யை ஊற்றினா அது எப்படி பிரகாசிக்கும்? அது மாதிரி பகவான் இல்லாததுனால என் சக்தியானது பிரகாசிக்கலை. நான் சக்தி இருந்தவனா வந்து சேர்ந்துருக்கேன் அப்படின்றார். சரி, இப்படிலாம் சொன்ன உடனே அவருக்கு மறுபடியும் பகவத்கீதையை ஞாபகப்படுத்தின்றார். பகவத்கீதையினால் தன் சித்தத்தை சமாதானப்படுத்தினார் அர்ஜுனன். போர்க்காலத்துக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, கீதம் பகவதா ஞானம் எத்தத்து சங்கிராம மூர்த்தனி காலகிரம தமோருத்தம் புனர் அத்தியகமத்து விபுகு. அது பல விதமான செயல்களை ஈடுபட்டதுனால காலக்கிரமத்தினால மறந்து போச்சு. மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தி கொண்டு அப்போ பகவான் தன் விஸ்வரூபத்தை காட்டினானே, நான் எல்லாருக்கும் அப்பாற்பட்டோம்டா, எனக்கு எதிராக மாறணும். அதனால் நான் எல்லாரும் ஹிருதயத்தில் நான் இருக்கேன்டா, நான் யாரை விட்டுடா பிரிஞ்சேன், உன்னை விட்டு நான் எப்படா பிரிஞ்சேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறான் இல்லையா. அந்த வார்த்தைகள்லாம் தான் அவருக்கு சமாதானத்தை கொடுத்தது தான் பகவத்கீதை வார்த்தைகள். பிரிவு சேர்க்கிறது தான் மனுஷனுக்கு தானே தவிர பகவானுக்கு கிடையாது. பகவான் எங்கும் வியாபிச்சவன், எப்பொழுதும் நம்ம ஹிருதயத்தில் இருக்கான் அப்படின்னு அந்த பகவத்கீதை வார்த்தையினால், பகவான் சொன்ன வார்த்தையினால் சித்தத்தை சமாதானப்படுத்திக்கினான் அர்ஜுன். அதான் இங்கே சொல்கிறார். காலகர்ம தமோருத்தம் புனர் அத்தியகமத்து விபுகு விசோகோ பிரம்ம சம்பத்தியா சஞ்சின துவைத சம்சயா. இந்த துவைத பிரம்மை நீங்கி போய் பிரம்ம சம்பந்தம் பகவத் சம்பந்தம் ஏற்பட்டதுனால சோகமற்றவனாக மாறினா. லேன பிரகிருதி நைர்குண்யாத்த அலிங்கத்வாத் அசம்பவா. இந்த பிரகிருதி சுபாவங்கள்லாம் நீக்கப்பட்டு முகுணங்களை அப்பாற்பட்டவனாக போயிட்டானா. அதுக்கு பிறகு பகவான் இல்லாத இந்த உலகத்தில் நாம் இருக்கக்கூடாது. கலிபுருஷன் பார்த்தா கட்சியில் நம்ம இந்த உலகத்தில் கலிபுருஷன் வந்துட்டான். அது பிறகு இந்த நகரப்புறத்தில் வந்துட்டான், ராஷ்டிரத்தில் வந்துட்டான், அப்புறமா தன் வீட்டிலே வந்துட்டான் அந்த கலிபுருஷன். அவர் தனக்குள்ளவே அந்த கலிதோஷம் வரதை பார்த்தாராம் தர்மபுத்திரர். இனிமேல் இந்த கலியுகத்தில் நாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உடனே தலைவெறி கோலமாக யாரையும் சொல்லி கொண்டாமல் பரிசுத்துக்கு பட்டம் கட்டிட்டு அப்பாடு கிளம்பி போயிட்டார். எங்கள் சொர்க்காரோணம் போகிறாங்க.
போகும்பொழுது பாண்டவர்கள் எல்லாமே சொர்க்காரோகணம் போய், அது கிரமமுக்தின்னு பேர். அப்போ தன் கணவர்மார்களுக்கு தன் விருப்பம் இல்லை, தன்னிடத்தில் பிரியம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே திரௌபதி ஆனவர்கள் கிருஷ்ணான்னு தியானம் பண்ணால் கிருஷ்ணனை அடைந்து விட்டாள். தன் பிள்ளைகளும் தன்னை விட்டு போகிறத நினச்சி குந்தி தேவியும் கிருஷ்ணனை தியானம் பண்ணி பகவானுக்கு கிருஷ்ணச்சரணத்தை அடைஞ்சிட்டா. பஞ்ச பாண்டவர்களும் பார்த்தா அப்படியே சொர்க்காரோகணம் போய் அவன் சொர்க்கலோகத்தை அடைகிறார்கள். சத்தையேதத் பகவத் பிரியாணம் பாண்டோஹோ சுதானாம் இது சம்பிரயாணம் சுணத்யலம் ஸ்வஸ்தேனம் பவித்ரம் லப்தா ஹரோ பக்தி உபைதி சித்தியம். யார் பாண்டவர்கள் இப்படி அவருக்கு சொர்க்கலோகம், அந்த சொர்க்கலோக சௌக்கியங்களாம் அனுபவிச்சுட்டு அது பிறகு அவர்கள் முறைப்படி வைகுண்டத்தை அடைவார்கள். பகவானு தான் அடைஞ்சாங்கன்னு தான் வருது இங்கே. ஆனால் மகாபாரத கதையில் பார்த்தா சொர்க்கத்தை அடைந்தார்கள் தான் வருது. சொர்க்கத்தை அடைந்தார்கள்னா சொர்க்கத்திலே இருந்துட மாட்டாங்க. அந்த சொர்க்கலோக புண்ணிய பலன்கள் தேர்ந்து சொர்க்கலோக சௌக்கியத்தை முடிச்சுட்டு அது பிறகு அவர்கள் பகவானுடைய, அதான் சொல்கிறது கிரமமுக்தின்னு பேர், சொர்க்கலோகத்தை அடைந்து அதுக்கப்புறமா அவர்கள் பகவானை அடைந்தார்கள் அப்படின்னு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. லப்த்வா ஹரோவு பக்தி முபைதி சித்திம், பக்தியினாலேயே ஹரினுடைய பதவி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ சொர்க்கலோகத்துக்கு போனோன்னா, சொர்க்கலோகன்றது என்னென்னா கிரமமுக்தி, சொர்க்கலோகத்தை அடைந்து அப்புறமா அவர்கள் வைகுண்டத்தை அடைவார்கள் அப்படின்னு அர்த்தம். சத்தையேதத் பகவத் பிரியாணம் பாண்டவ சுதான விதி சம்பிரயாணம் சுணத்யலம் ஸ்வஸ்தேனம் பவித்ரம். இது யார் கேட்கிறார்களோ, பாண்டவர்கள் மகாபிரஸ்தானம் போனது யார் கேட்கலாம், அவர்களுக்கு மங்களங்கள் உண்டாகும், பரம பவித்திரம் அடைவார்கள். அது மட்டும் இல்லை, பகவானிடத்தில் பக்தி உண்டாகி அவர்கள் அதாவது சொல்கிறது வாசுதேவே பகவதி ஏகாந்த மதிராபதம். சரி, तद्ध्यानोत्रिक्तया भक्त्या विशुद्धदृष्णा परेः तस्मिन् नारायणपदे एकान्तमदयो गतिम् अवाद्रूपं ते असद्भिर्विषयात्मभिः विधूतकल्माषस्थाने विरजन आत्मनैव हि. அதனால் மனசா தாரயாமாசு வைகுண்ட சரணாம்புஜம் தியான ரிக்தையா பக்தியா விசுத்த தரிசனம். பகவானை தியானம் பண்ணதால் மனசை பரிசுத்தமாக்கி கொண்டு பக்தியினால் மனசை பரிசுத்தப்படுத்தி கொண்ட பாண்டவர்கள்லாம் ஏகாந்தம் மதையோ கதி ஏகாந்த தஸ்மின் நாராயண பதே ஏகாந்த மதையோ கதி. பகவானுடைய நாராயண பதத்தை அவர் வைகுண்டத்தை அடைந்தார்கள். அதான் கிரமமுக்தி, பின்னாடி அடைய போகிறார்கள், அதான் அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி தான் இங்கே திரௌபதியும் தன்னிடத்தில் பிரியமில்லாத, தன்னிடத்தில் பிரியத்தை விட்டு பகவானத்தில் அவர்கள் போய் சேர்ந்து விட்டார்கள் என்று தெரிந்தவுடனே அவளும் பகவானை அடைந்து விட்டாள். விதுரோபி பரித்தஜ பிரபாசே தேகமாத்மவான் கிருஷ்ணாவேஷன தச்சித்த பித்ருபிகி ஸ்வக்ஷயம். பித்ருக்களால் அழைத்து செல்லப்பட்ட கிருஷ்ணனிடத்தில் புத்தி செலுத்தின அப்படிப்பட்ட பரம பாகவதராகிய விதுரரானவர் யமதர்மராஜா பதவியை அடைந்தார். பித்ருக்களால் அழைத்து செல்லப்பட்டு பிரபாச தீர்த்தத்தில் தன் தேகத்தை தியாகம் பண்ணி தன்னுடைய சம்யமணி பட்டத்தை அடைஞ்சார். அவர் எப்பவுமே பரம பாகவதர் தான், பகவான் கட்டளை அனுசரிக்கிறவர் தர்மராஜா. சரி, இப்படி நடந்து கொண்டிருக்கும். அப்படியே பாண்டவர்கள்லாம் மோட்சம் அடைந்தார்கள். அதுக்கு பிறகு இந்த கலியினுடைய வியாபித்து எங்கே பார்த்தாலும் கலி வியாபிச்சிருக்கிறத தெரிஞ்ச உடனே அர்ஜுனுக்கு பார்த்தா 4 குதிரைகள் வெள்ளை வெள்ளைன்னு, ஆனால் பார்த்தா பரிசுத்துக்கு பார்த்தா கண்ணகரேல்னு குதிரைகள். அப்படியேப்பட்ட அந்த குதிரைகளை பூட்டி கொண்டு ஸ்வலங்கிருதம் சியாம துரங்க யோஜிதம் அப்படின்னு பதம் இருக்குது. சியாம துரங்க யோஜிதம், சியாம துரங்க யோஜனை அதாவது என்னென்னா கண்ணகரையில் இருக்கக்கூடிய குதிரைகளை போட்டின்ட்டு அப்படிப்பட்ட சிங்க கொடியை ரதம் மிருகேந்திரத்வஜம் ஆசிரித புறாத் ரதாஸ்வத் விபபத்தி யுக்தையா சேனையா திக்விஜயாய நிர்கதா. அப்படியே தன்னுடைய சதுரங்க சேனைகளோட திக்விஜயம் போகிறாராம்.
யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை இவைகள். திக்விஜயம் போய் துஷ்டரில் அடக்கிறாரு. அங்கங்கே பார்த்தா பாண்டவருடைய புகழை பேசுகிறார்கள். பாண்டவர்களுக்கு பகவான் செய்த அந்த உதவிகளை, பகவான் செய்த அனுகிரகத்துங்களை எல்லாம் புகழ்ந்து பேசுகிறார்கள். அங்கங்கே அவர்களுக்கெல்லாம் நிறைய பரிசு பொருட்களை கொடுக்குறார் பரிசுத்த மகாராஜா. அதுக்கு பிறகு ஒரு இடத்துல பார்க்குறார் திக்விஜயம் போனவர். ஒரு பசுவும் காளை மாடும் தேம்பி அழுதுட்டு இருக்குது. அந்த பசு காளைக்கு பார்த்தா 3 கால்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பசுவானது அழுது கொண்டிருக்கிறாள். அந்த இடத்துல பார்த்தா கலிபுருஷன் ஒரு ராஜவேஷம் தரித்து கொண்டு 3 பாதங்களும் துண்டிச்சவன் அவன் தான். வாளை வாங்கியிருக்கிறான். உடனே அவனை போய் தடுத்து நிறுத்தினார். தடுத்து நிறுத்தி, யார் ராணி? தேசத்துக்கு ராஜா நான், என்ன மாதிரியே வேஷம் போட்டுனுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனை வெட்டத்துக்கு வாழை வாங்கினார். வாழை வங்கத்துக்கு முன்னாடி தர்மராஜ் அந்த தர்ம தேவதை ஆகிய காளையை பார்த்து கேட்குறார், உன் கால்களை துண்டித்தவன் யார் அப்படின்னு கேட்ட உடனே அந்த தர்ம தேவதை சொல்கிறது, அப்பா, ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய துன்பம் சில பேர் காலத்தினால் துன்பம் வருதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் அவங்க சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி நல்லது கெட்டது சேருதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு துன்பங்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் தெய்வம்தான் காரணம் சொல்கிறாங்க. நீ தான் ராஜாவாச்சே, நீயே தீர்மானிச்சுக்கோ, எனக்கு துன்பம் வந்தது, என் கால்கள் துண்டிக்கப்பட்டது, இந்த துன்பம் வந்ததுக்கு காரணம் என்னன்றது நீயே தீர்மானிச்சுக்கோ அப்படின்னு தர்ம தேவதை நேரிலேயே கலிபுருஷன் இருந்தாலும் அந்த கலிபுருஷனை சுட்டி காட்டாமல் இப்படி பொதுவான ஒரு காரணங்களை சொல்கிறாரு. யாரே தர்ம தேவதை. பொதுவான காரணம்னா காலத்தினால் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாரு. தெய்வத்தினால் ஏற்பட்டதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் தெய்வத்தினால் நமக்கு துன்பங்கள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் காலத்தினால. சில பேர் என்ன சொல்கிறாங்க, விதி, அதான் காலம்தான் விதி. சில பேர் இல்லை, சுபாவத்தினால, அவங்க சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி கெட்ட சுபாவம் உடையும் கெட்டது கிடையாது, நல்ல சுபாவம் நல்லது கிடையாது, அப்போ சுபாவம் தான் காரணன்றாங்க. சில பேர் கிரக சூழ்நிலைகள் காரணம் சொல்கிறாங்க. சில பேர் கர்ம வினைகள் காரணம் சொல்கிறாங்க. இத்தனை காரணங்கள் சொல்ல, இது எந்த காரணம் நீயே கண்டுபிடிச்சிக்க அப்படின்றார் தர்ம தேவதை. அப்போ தான் அதாவது நேரில் ஒருத்தன் தப்பு செய்தவனே நேரில் சுட்டி காட்டக்கூடாதான். சுட்டி காட்டினா அந்த தோஷம் தனக்கும் சேருமா. அந்த தர்மம் தெரிஞ்சது, இது சாதாரண காலம் கிடையாது. அந்த தர்மம் தெரிஞ்சது, இது தர்ம தேவதை தான். தர்ம தேவதை தான் கால ரூபத்தில் சஞ்சரிக்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்ம தேவதையை பார்த்து, நீ தர்ம தேவதை தானே? ஆமாம், தர்ம தேவதை தான். பக்கத்தில் பசுவாக இருக்கிறது யாருன்னா பூமாதேவின்னு தெரிஞ்சுட்டார். அவருக்கு அவர்களை சமாதானப்படுத்தி அவருக்கு அந்த கலிபுருஷனை வெட்டுறதுக்கு வாழை வாங்கினார். உடனே காலில் விழுந்துட்டான் கலிபுருஷன். நீ என் காலில் விழுந்ததுனால நீ தப்பிச்ச, எல்லாரையும் உன்னை வெட்டி போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் அர்ஜுனுடைய கட்டளை அனுசரித்து சத்திரியர்கள் தன்னை சரணமடைந்தவர்களை ரட்சிக்கணும். அதனால் என்னால் உனக்கு பயம் கிடையாது. ஆனால் என் தேசத்தில் நீ தங்கக்கூடாது, எங்கேயாவது ஓடிப்போ அப்படின்னு துரத்தி அடிச்சார் பரிசுத்து. நான் எங்கே போகிறது? எங்கே போத்தாலும் உன்னுடைய சாம்ராஜ்யம் தானே பிரகாசிக்கிறது. நீ தானே சக்கரவர்த்தி, உலகத்துக்கே சக்கரவர்த்தி. உன் ஆட்சி பீடம் இல்லாத இடம் எங்கே சொல்லி பார்க்கலாம். அப்போ உலகம் முழுவதுக்கு சக்கரவர்த்தியாக பரிசுத்தே, எங்கே போனாலும் உன்னுடைய அதிகாரம் தான் செல்லுபடி ஆகுது. நான் எங்கே போய் தங்குறது அப்படின்னா, இது கலியுகமாச்சே, பகவானால் நியமிக்கப்பட்டதும் கலியுகம். கலிபுருஷன் நான் வந்திருக்கேன். பகவானே இடம் கொடுத்துருக்கானே, இந்த கலியுகத்து எனக்கு தான் இடம். இது கலியுகமாச்சே, அப்போ நான் என்னை போய் போப்போன்னு சொன்னால் எங்கே போகிறது? இது என்னுடைய யுகமாச்சு. எனக்கு எங்கேயாவது தங்கத்துக்கு வாசம் பண்ணுறதுக்கு இடம் கூட அப்படின்னா, அப்படியா? சரி, யோசித்து பார்த்தார். இந்த கலியினால் சில நன்மைகள் மக்களுக்கு ஏற்பட வேண்டியது இருக்குது. கலியுகத்தில் நல்லதை நினைச்சாலே பலனா, கெட்டது செய்தால் தான் பலனா. நல்லது நினைச்சாலே பலனா, நல்லது செய்தால் எவ்வளோ பலன் பாருங்கள். கெட்டது செய்தால் பலன் இல்லையா, கெட்டது நினச்சா பலன் இல்லையா, கெட்டது செய்தால் தான் பலனா கலியுகத்தில். இப்படி ஒரு நன்மை இருக்குது. அது மட்டும் இல்லை, நாம சங்கீதத்தினாலே மக்கள் கரையேறிடுவாங்க. சுலபமாக பக்தினாலேயே ஸ்திரீ சுத்திரர்கள்லாம் கூட பகவான் அடைஞ்சிட முடியும். கீழ்ப்பிறவிகள்லாம் கூட பகவான் அடைஞ்ச முடியும். பதிர்களாக போனவங்க கூட பகவான் அடைஞ்ச முடியும் பக்தினாலேயே. இப்படிப்பட்ட சலுகைகள்லாம் நிறைய இருக்கிறத பார்த்து பரிசுத்த மகாராஜன் கலிபுருஷனை விட்டு வச்சார். ஆனாலும் ஒரு கண்டிஷனோடு விட்டு வச்சார். ஆனால் நீ எல்லாத்துலேயும் தங்கக்கூடாது, சில இடத்துல மட்டும்தான் தங்கணும். எந்த இடம் சொல்லு? சூதாரத்தில், மதுபானம் பண்ணுறதுல, மாம்சபக்ஷணம் பண்ணுறதுல, கசாப்பு கடையில். அதே சொந்தத்தில் வேசியா சங்கம் இருக்கிற இடத்துல, இந்த 4 இடத்துல போய் தங்கிக்கோ அப்படின்ட்டார். இது போதாதுன்னு சொன்னான், இன்னொரு இடம் கொடுக்கணும். 5வது இடமா தங்கம் இருப்பிடத்தை கொடுத்தார். தங்கம், அதாவது பகவத் சம்ஸ்காரம் பண்ணாத
பகவத் சேவைக்கு பயன்படாத தங்கம், வெள்ளி, சொத்து, சுகம், பணம் இவைகள்லாம் பகவத் சேவைக்கு பயன்படாத, சம்ஸ்காரம் பண்ணப்படாத திரவியங்கள் இருக்கிற இடத்துல கலிபுருஷன் இருப்பான். அதனால் அந்த தங்கத்தை இருப்பிடமாக கொடுத்தார். தங்கம்னாவே என்ன, அது ஒரு ஐஸ்வர்யம் தானே, சொத்து தானே, அது ஒரு தனம் தானே, அது தங்கம். அதுபோல் தனத்தை இருப்பிடமாக கொடுத்தார். கொடுத்த உடனே இந்த 5 இடத்துக்கு 5 தோஷம் இருக்கும். சூதாரத்தில் பொய் இருக்கும் இல்லையா, மதுபானம் பண்ணுற இடத்துல மதம் இருக்குமா, வேசியா சங்கம் இருக்கிற இடத்துல காமம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் மாம்சபக்ஷணம் பண்ணுற இடத்துல, அதாவது கசாப்பு கடை இருக்கிற இடத்துல, அந்த மாம்சபக்ஷணம் பண்ணுற இடத்துல ரஜோகுணம் அதிகமாக இருக்கும். ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும் அவனுக்கு. சொத்து அதிகமாக சம்ஸ்காரம் பண்ணாத, பகவதர்ப்பணமாக பண்ணாத சொத்து இருக்கிற இடத்துல விரோத பாவம் அதிகமாக இருக்குமா. சுயநலத்துக்காக சொத்தை சேர்க்குறவங்களுடைய மனசில் விரோத பாவம் தான் அதிகமாக இருக்கும். சுயநலத்துக்காக பகவதர்ப்பணமாக பண்ணாமல் சம்ஸ்காரம் பண்ணப்படாத, சுத்தி பண்ணாத அந்த திரவியங்கள் ஆனது கண்டிப்பாக அவங்களுக்கு கெட்ட புத்தி, விரோத பாவத்தை தான் அவங்க மனசில் உண்டாக்கிடுமா. புரியுதுங்களா? அதாவது என்ன, பகவதர்ப்பணமாக பண்ணாத சொத்துக்களை தன் சுயநலத்துக்காக, தன் புலந்திருப்திக்காக, தன் குடும்பத்துக்காக, தன் சுயநலத்துக்காக யார் சேர்த்து வைக்கிறாங்களோ அவள் மனசில் விரோத பாவம் இல்லாமல் இருக்காது. விரோத பாவம் கண்டிப்பாக வந்துடும். அப்பா கண்டா பிள்ளைக்கு ஆகாது, பிள்ளை கண்டா அப்பாவுக்கு ஆகாது. சொத்து பிரச்சனையால் அண்ணன் தம்பிக்குள்ளே ஆகாது. ஏன்னா அங்கே சுயநலம் தான் மேலோங்கி இருக்கும். ஏன்னா சொத்து அதிகமாக இடத்துல விரோத பாவம், அந்த சுயநலம் மேலோங்கி இருக்கிறதுனால தான் விரோத பாவம் உண்டாகுது. அங்கே சண்டை சச்சரவுலாம், அதெல்லாம் சம்ஸ்காரம் பண்ணப்படாத சொத்துக்கள் இருக்கிற இடத்துல விரோத பாவம் அதிகமாக இருக்கும். உறவுகளுக்குள்ளே பிரச்சனை இருக்கும். அதனால தான் நம்ம என்ன தான் பணம் சேர்த்தாலும் பகவதர்ப்பணமாக பண்ணிவிட்டு நாம் அந்த சம்பளத்தை எடுத்துக்கணும். இப்போ பகவத் படத்துக்கு முன்னாடி வச்சு எடுத்துக்கிறாங்க இல்லையா, அது மட்டும் இல்லை, பகவத் கைங்கரியமாக ஏதாவது 4 பேருக்கு சாப்பாடோ ஏதாவது ஒன்று பண்ணணும், இல்லாட்டி பாகவதம் வைக்கணும், பகவன் நாம சங்கீர்த்தனம் வைக்கணும் வீட்டில், அவர்களுக்கு ஏதாவது தட்சணை கொடுக்கணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணவங்களுக்கு, இல்லை பாகவதலுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு போடணும், ஏதாவது ஒரு அந்த பணத்தினால் நம்மளுக்கு வர வருமானத்தினால் யாருக்காவது நன்மைகள் செய்து சம்ஸ்காரம் பண்ணி எடுத்துட்டா அது பகவானுடைய பிரசாதமாக மாறிடும். அந்த திரவியமானது நமக்கு கலங்கப்பட்டதாக இருக்காது. ஏன்னா பாப திரவியோ ஜீவினாம், கலியுகத்தில் நாம் அனுபவிக்கிறதெல்லாம் பாப திரவியங்களால் நம்ம ஜீவிக்கிறதுனால மனசுலேயும் பாவங்கள் உண்டாகுது, தீய எண்ணங்கள் உண்டாகுது, பகவத் பக்தி உண்டாகவே மாட்டேன்றது. காரணமே இந்த கலியினுடைய தோஷம்தான். அதனால் சம்ஸ்காரம் பண்ணப்படாத திரவியங்கள் நம்ம மனசில் தோஷத்தை உண்டாக்கிடும், விரோத பாவத்தை உண்டாக்கிடும். அதனால் இந்த 5 இடத்த பகவான் அடையணும்னு ஆசைப்படுற பாகவதர்களோ, குருஸ்தானத்தில் இருக்கிறவங்களோ, அல்லது உயர்ந்த ராஜ்யஸ்தானத்தில் இருக்கிறவங்களோ, நிச்சயமாக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்களோ, நிச்சயமாக பிறருக்கு உதாரணமாக இருக்க வேண்டியவர்கள், சான்றோர்கள், இது நிச்சயமாக இந்த 5 இடத்த நாடவே கூடாது. மதுபானம் பண்ணுற இடத்துல, வேசியா சங்கம் இருக்கிற இடத்துல, அதாவது மாம்சபக்ஷணம் பண்ணக்கூடாது, அதே சூதாடக்கூடாது, அதே சமயத்தில் பணமும் அதிகமாக ஆசைப்படக்கூடாது. அதனால் இந்த 5 இடமும் அத்தியாவசிய தேவைக்கு பணம் வச்சுக்கலாம், அதிகமாக வச்சுருந்தா அதுவும் பகவதர்ப்பணமாக பண்ணிவிட்டு எடுத்துக்கணும் அந்த அத்தியாவசிய தேவைக்கான பணம். அப்படி இதெல்லாம் அதிகமாக ஆசைப்பட்டோம்னா அவ்வளோதான், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் விஷன்ற மாதிரி அது கலிதோஷத்தை உண்டாக்கிடும் நமக்குள்ள. அதனால் இந்த 5 இடத்த மகான்கள் நாட மாட்டாங்க. சரியா சொல்கிறார். தியூதம் பானஸ்திரிய சோனா எத்த அதர்ம சதுர்விதா புனச்ச யாச்சமானாய ஜாதரூபம் அதத் பிரபு ததோ அந்திருதம் மதம் காமம் ரஜோ வைரம் ச பஞ்சமம் அமுனி பஞ்சஸ்தானானி ஹதர்ம பிரபவ கல்வி அதர்மத்து உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடியது இந்த 5 இடங்களானது. ஔத்தரேயன தத்தானி நியவசத்து தன்னிதேசகிருத்து அதே தானே ந சேவேத புபுஷோ புருஷ கொஜத்து விசேஷோ தர்மசீலோ ராஜா ரோகபதி, தர்மத்தையே நன்னடத்தையாக உடைய அப்படியேப்பட்ட உயர்ந்த ஆசனத்தில் இருக்கிற, தர்மத்தை உபதேசம் பண்ணுகிறவர்கள், அதாவது மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கணும்னா இந்த 5 இடத்த நாடக்கூடாது. தர்மசீலோ ஒரு ராஜாவானவர் நாடக்கூடாது. லோகபதி குரு, உலகத்துக்கு பதியாக இருக்கிறவர், குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க இந்த 5 இடத்த நாடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரிஷன்சிய நஷ்டாம் ஸ்திரீன்னு
பாதான் தப சௌச்சம் தயாமிதி. மறுபடியும் வெட்டுப்பட்ட கால்களாகி அந்த தபசு சௌச்சம் தயை போன்ற சத்தியம் என்ற ஒரு பாதத்தில் நின்று இருந்தது. இங்கே ஒரே பாதம் சத்தியம் என்ற ஒரு பாதத்தில் நின்று இருந்தது. 3 பாதங்கள் என்ன? தர்மதேவதை பாதைகள் தபசு சௌச்சம் தயை. இந்த 3 பாதங்களை துண்டிச்சிட்டான். அதை மறுபடியும் புனருத்தாரணம் செய்து அதை ஒட்ட வச்சு அந்த 4 பாதங்களோடு நடமாட விட்டாராம் பரிசுத்த மகாராஜா தர்மதேவதையை. என்ன 4 பாதம்? தபசு சௌச்சம் தயை சத்தியம். இந்த 4 பாதங்களோடு நடமாட விட்டார். யார்? தர்மத்தை நிலைநாட்டினார் பரிசுத்த மகாராஜா. பிரசஸ்ய நஷ்டம் ஸ்திரீன பாதான் தப சௌச்சம் தயாமிதி பிரதிசந்தத ஆஸ்வாசிய மகிழ்ச்ச சமவர்த்தகத்தை. கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவளை ஆஸ்வாசப்படுத்தி, இனிமேல் கவலைப்படாதீங்க, கலியினாலும் உங்களுக்கு பயம் கிடையாது, கலியை விரட்டி வச்சுட்டேன், அவன் அந்த 5 இடத்துல தவிர வேறு எங்கேயும் வரமாட்டான், அதனால் தைரியமாக நீங்கள் சஞ்சரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமாதேவிக்கும் தர்மதேவதைக்கும் ஆறுதல் அளித்து விட்டு அதுபோல் தன் ராஜ்யத்துக்கு போய் சேர்றாரு பரிசுத்த மகாராஜா. இப்படி கலிக்கு நிற்கிறதோடு இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். இந்த கலி நிற்கிறதோடு பூர்த்தி பண்ணிப்போம். அது மட்டும் இல்லை, சில விஷயங்கள்லாம் நம்ம அலசி ஆராய வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் சும்மா ஏதோ கதையில் சொல்லிட்டு போயிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் சொல்கிற ஒவ்வொரு அக்ஷரமும் சத்தியம். எதனால் விரோத பாவம் உண்டாகுது? சொத்து சுகத்தினால்தான், இல்லையா? சூதாரத்தில் பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா? எப்படியாவது பொய் சொல்லி சூதாடி தானே ஜெயித்தான். சூதாரத்துக்கு கூப்பிட்டவன் துரியோதனன், ஆனால் சகுனி வச்சு சூதாடிட்டான். அப்போ அதில் கபடத்தை ஆசிரிச்சு தான் சகுனி ஜெயித்தான். இல்லை ஒரு பந்தயம் கூட தர்மபுத்திரக்கு விழாது, அங்கே பொய் இருக்குது, கபடம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி ஜெயித்தான், கபடத்தினால சூதாடி ஜெயித்தான் சகுனி துரியோதனன். சூதாடி அவனும் கோடீஸ்வரன் வந்து கிடையாது. சொத்தை இழந்து மனைவியுடைய தாலிலாம் வச்சு உயிரிழந்தது தான் நிறைய பேர், இல்லையா? ஆனால் சூதாடி தோற்று நிறைய பேர். நலச்சக்கரவர்த்தி கதையை பார்க்கலாம், சூதாடி தோத்தார். அது மாதிரி பாண்டவர்கள் சூதாடி தோத்தார்கள், கஷ்டப்பட்டு நடுத்தர நின்னாங்க. அதனால் சூதாட்டம் இருக்கிற இடத்துல அவ்வளோ தோஷங்கள் இருக்குது, பொய் இருக்குது. அந்த இடத்துல பகவானை பிடிக்காதது பொய் தான். பூமாதேவி சொல்கிற எல்லாரையும் சுமப்போம், ஆனால் பொய் சொல்கிறவங்க தான் என்னால் சுமக்கிறது பாரமாக இருக்குது அப்படின்ற. அது பிறகு சூதாரம் மதுபானம் பண்ணுற இடம். மதுபானத்தினால குடியை கெடுக்கணும் எவ்வளோ பேர் எழுதி போட்டாலும், ஆனால் குடிக்காமல் இருக்கிறாங்க குடிக்காரர்கள்லாம். மறுபடியும் அந்த டாஸ்மாக் கடைக்கு தான் போகிறாங்க. கவர்மெண்ட்டே சேல்ஸ் பண்ணு, என்ன பண்ண முடியும்? இப்போது கவர்மெண்ட்டே அனுமதிச்சிருக்கும் போது என்ன பண்ண முடியும்? குடிக்காதவங்க கூட இப்போ குடிக்கணும்னு ஆசைப்படுறோம். அதை அனுமதிச்சிருக்கு கவர்மெண்ட்டு. அதை தடை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அது பயப்படுவான், சட்டத்துக்கு பயப்படுவான். இப்போ சட்டத்துக்கு பயப்பட இல்லை, வாங்கி போய் குடிக்கலாமே அப்படின்ற நிலையை ஆகிப்போச்சு, இல்லையா? அப்போ மதுபானம் பண்ணுற இடத்துல நான் கர்வம் உண்டாகும். நான் தான் பெரிய ஆள், நீ என்ன பெரிய ஆளா? குடிச்சிட்டு என்னென்ன கர்வமாக பேசுகிறோம். மதம், அந்த கர்வம், திமிரு இல்லாத ஆட்டாடின்னு குடிச்சிட்டு தான் மதுபானம் போதை வஸ்துக்கள். சில பேர் கஞ்சா சாப்பிட்டுட்டு சில பசங்க போய் எவ்வளோ பேர் வெட்டி இந்த சைக்கோவாக ஆகி பல பேரை வதம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? நியூஸில் வருது. கஞ்சா போதை வஸ்துக்களை உட்கொண்டு என்னாச்சு? போய் வதம் பண்ணிட்டான். அதே மாதிரி மதுபானம் சாப்பிட்டு குடிச்சிட்டு போய் வீட்டில் இருக்கிறவங்களை போய் இம்சை பண்ணுறான். அன்றைக்கி நரக வேதனை கொடுக்குறான். அந்த குடும்பமே நரக வேதனை அனுபவிக்குது மதுபானத்தினால. இதெல்லாம் களி இருக்கிற இடம். அந்த களினா சண்டை சச்சரவுகள் உண்டாக்குற இடம். அதெல்லாம் சூதாரத்தில் சண்டை சச்சரவு உண்டாகாமல் இருக்காது. அதே சமயத்தில் மதுபானம் பண்ணுற இடத்துலையும் அந்த டாஸ்மாக்காலே ஒரே பாட்டிலெலாம் உடையிறதும் அடிச்சிக்கிறதும் இதெல்லாம் நிறைய நடக்குது, இல்லையா? ஒருத்தரத்தில் வெட்டி கொள்றதும் எதனால்னா மதுபானம் பண்ணிடுறோம். குடி போதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனைவியே கொண்டுடுறான். இல்லை எவ்வளோ பேர் தன் நண்பர்களே உறவினர்களே வதம் பண்ணிடுறான். இதே சண்டை ஆயிடுது, ரத்த காயம் ரணகாயமாக. அதெல்லாம் களியினுடைய சண்டை சச்சரவு உற்பத்திக்கு ஸ்தானமாக இருக்குது மதுபானம் பண்ணுறதுனால. அதனால் வேசியா சங்கம் சொல்லவே வேணாம். அதனால தான் எவ்வளோ குடும்பம் அழியுது தெரியுமா? எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? விபச்சாரத்தில் ஈடுபட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை பேர் கெட்டு போகிறாங்க. நோய்களை வாங்கி கொள்கிறார், எய்ட்ஸு நோய்கள்லாம் வாங்கி கொள்கிறார்கள், பார்க்குறோம் இல்லையா? அதெல்லாம்
வேசிய சங்கத்தினால் தானே. அதனால் பல பேர் கெட்டு போகிறது, பலவீனம் அடையிறது வேசிய சங்கத்தில், விபச்சாரத்தில். அதுபோல் ஸ்திரீ சங்கம் அதிகமாக இருந்தால் காமம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் அந்த காமத்தை விடவே முடியாது. அதனால் எத்தனை பேர் சொத்து சுகம்லாம் அழிஞ்சாங்க. ஏன் சரித்திர காலத்திலே அஜாமிடம் தந்த அப்பாவுடைய சொத்தெல்லாம் அழிச்சான் வேசிய சங்கத்தினால. துந்துகாரி அப்பாவுடைய சொத்தெல்லாம் அழிச்சான். ஒரு குடும்பமே அழிஞ்சு போகுது. எதனால்னா பெண் ஆசையினால், வேசிய சங்கத்தினால. அதனால் அதெல்லாம் அவ்வளோ பேர் தவிர அப்படின்னா கலிபுருஷன் இருக்க இடம் அந்த இடம்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே போல் மாம்சபக்ஷணம் பண்ணுறது, மிருகங்களை அநியாயமாக வதம் பண்ணுறது, அந்த மிருகத்தை சாப்பிட்டு மிருகத்தன்மை அடைந்து கடைசியில் மனுஷனே வெட்டி கொள்கிற அளவுக்கு போயிடுறாங்க. ஆமாம், மிருகங்கள்லாம் சுலபமாக வதம் பண்ணி பழக்கப்படுதுன்னா அது துடிக்க வதம் பண்ணுறாங்க. அந்த கோழி ஆடு துடிக்கத்தை பார்க்கணும்ப்பா, கொடூரமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தோன்னா வச்சுங்களேன், மாம்சபக்ஷணம் பண்ணுறவங்க கூட பண்ண மாட்டான். அவ்வளோ கொடூரமாக துடிச்சுக்கப்பட்டு அந்த ஜீவராசிகள் இறக்கப்பட்டு அந்த மாம்சத்தை சாப்பிட்றான்னு சொன்னான். அதெல்லாம் அந்த துன்பங்களை அந்த துன்பத்தில் இவனுக்கும் பங்கு உண்டு. ஆமாம், அதனுடைய வேதனைகளை அனுபவிக்கிறான். அது மாதிரி இவனும் துடிக்கிறான் வாழ்நாளில். அதனால் ரஜோகுணம் அதிகமாகி தீவிர குணம் அதிகமாகி பிறர் இம்சை செய்கிறதுன்றது அந்த ரஜோகுணத்திலேருந்து உண்டாகிறது தான். எப்போ ஜீவராசிகள் இம்சை பண்ணி மாம்சபக்ஷணம் பண்ணுறானோ அப்போ மற்ற மனுஷர்களையும் அவன் இம்சை பண்ணுவான். கண்டிப்பாக அவர் மேலே ஈவிரக்கமே இருக்காது. குரூரா பிசாச்ச இவர் நிர்தயாச்சையே, குரூரமாக பிசாசு போல நிர்தயையற்றவர்களாக இருப்பார்கள். இதுபோல் தவறான காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால் மாம்சபக்ஷணம் பண்ணுறதுனால இவ்வளோ தோஷங்கள் உண்டு. அந்த ஜீவராசிகளை வெட்டி அவன் விற்கிறானே, அவனுக்கு மட்டும் தோஷம் இல்லை, அதை சாப்பிட்றவங்களுக்கும் அதில் பங்கு உண்டு. அதெல்லாம் நீ எண்ணெய் கடையில் பொறிச்சு சாப்பிட்ட இல்லையா அந்த மாம்சத்தை, அதே மாதிரி நரகத்தில் இவனுக்கு எண்ணெய் கடையில் போட்டு பொறிப்பாங்களாம். நான் சொல்ல நரக வர்ணனையில் சொல்லியிருக்கு இதெல்லாம் மாம்சபக்ஷணம் பண்ணுறவங்களுக்கு. அதே மாதிரி அதுக்கப்புறம் பணம் இருக்கிற இடத்துல பார்த்தா உறவினர்கள் அப்போ தான் நல்லா கொஞ்சம் கொலாவாங்க, நல்லா பேசுவாங்க. பணம் இருந்தால் உனக்கு மரியாதை, பணம் இல்லைன்னா உன்னை சீண்ட விட மாட்டாங்க. ஒரு பிச்சைக்காரனை சீண்ட மாட்டாங்க, தூரம் துரத்தி விடுறாங்க. ஆனால் பணக்காரன்னா அவனை காக்கா பிடிக்கிறதும் காலில் விழுதும் எல்லாம் வருது. அப்போ அந்த பணத்தை நிமித்தமாக கொடுக்கலன்னா விரோத பாவம் உண்டாகுது. அப்பான்னு பார்க்கறதில்ல, புள்ளன்னு பார்க்குறதில்ல, அண்ணன் தம்பின்னு பார்க்குறதில்ல, உறவுகளை மதிக்கிறதில்ல, கணவன் மனைவின்னு பார்க்குறதில்ல. ஒரே சண்டை சச்சரவுகள், சாமான்லாம் பறகுது, ஒரே அடிதடில், அந்த சொத்துக்காக கொலைகள் நடக்குது. இதெல்லாம் கலிபுருஷன் இருக்கிற இடம். அதான் காரணம். இவ்வளோ துன்பங்களுக்கு காரணம் பணம். அந்த பணத்து மேலே உள்ள ஆசை, அதான் மெயின். வைரம் பஞ்சமம், 5வது இடம் வைரம். இந்த 4 இடங்கள் கூட ரொம்ப முக்கியமானது நம்ம சொல்கிறோம். அந்த 4 இடங்களே ரொம்ப கொடூரமானது சொல்கிறோம். மதுபானம் பண்ணுறது, வேசியா சங்கம், சூதாடுறது, மாம்சபக்ஷணம் பண்ணுறது. ஆனால் அதை விட கொடுமையானது என்னென்னா பணம் அதிகமாக இருக்கிறது தான். பணம் இருந்தால் தான் நீ மாம்சபக்ஷணம் பண்ணுவேன், பணம் இருந்தால் தான் மதுபானம் பண்ணுவேன். பணம் இல்லைன்னா இதெல்லாம் அந்த தங்கம் சொல்கிற இல்லையா, தங்கம்னா அது ஒரு தங்கத்தை ஒரு பிரதானமாக சொல்கிறது தங்கம் தான். சொத்தில் உயர்ந்த சொத்து எதுனா தங்கம் தான். தங்கத்தை வச்சு நீ பணமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதில் சம்ஸ்காரம் பண்ணாத சொத்தானது நிச்சயமாக அது நம்ம தீமையை தான் விளைவிக்கும். அது கலிபுருஷனுக்கு இருப்பிடம். பாருங்கள், நீங்களே நேச்சுரலாக பாருங்கள். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். சொத்து சுகம் இருக்கிறவனுக்கு அவன் நிம்மதியாக இருக்கான் சொல்லி பார்க்கலாம். அப்படியேப்பட்ட அம்பானியே இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பணக்காரன் இல்லை, அவங்களுக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை உண்டு, அவ்வளோ சொத்து தகராறு பிரச்சனைகள் எல்லாமே உண்டு. அதில் தான் சொத்து இருந்தாவே அங்கே பிரச்சனைகள் உண்டு, கண்டிப்பாக இருக்கும், அதிகமான பணம் இருந்தால். அதனால் அத்தியாவசிய தேவைக்கு வச்சுட்டு இருக்கணுமே தவிர ஆடம்பர தேவைக்கு தவிர்க்கணும். கண்டிப்பாக உயர்ந்த பகவான் அடையணும்னு ஆசைப்பட்றவங்க, பாகவத் தர்மத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்க, பகவத் அன்பை பெறணும்னு ஆசைப்பட்றவங்க இதில் மேலே ஆசையை வைக்கக்கூடாது. இந்த சொத்து மேலே ஆசை வச்சா பகவான் மேலே எப்படி ஆசை வரும்? வராது. பணத்திமிருனால் தன துர்மதாந்தகா, அவர்கள் பணத்திமிருனால் என்னென்ன அநியாயங்கள்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ அநியாயங்கள் பண்ணுறாங்க இல்லையா? யோசிச்சு பாருங்கள். பணம் இருக்கிற திமிரில் தானே
இவ்வளோ ஆட்டம் ஆடுறாங்க, எவ்வளோ பேர் பார்க்குறோம். அப்போ அந்த ரஜோ குணமானது அவளுக்குள்ளே மேலோங்கிடுது பாருங்கள். பிறர் இம்சிக்கணுன்ற புத்தி வந்துடுது. மதுபானம் சாப்பிட்லாம், மாம்சபக்ஷம் பண்ணலாம், பணம் இருக்குது, நான் வேணால் பண்ணலாம். அப்போ எல்லா தவறுதலுக்கும் அதிகமான காரணம் என்னென்னா பணம் தான் இல்லையா, சொத்து தான், அந்த தங்கம், அதான் அந்த தனம். அது அதிகமாக இருந்துச்சுனாவே எல்லா பாபங்களையும் நமக்குள்ளே தூண்டி விட்டுடும். கலிபுருஷன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அப்போது இந்த 5 இடம் அந்த காலத்தில் பரிசுத்து இருக்கிற காலத்தில் பெருசாக பிரசித்தமாக இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த 5 இடம் இல்லாத இடமே கிடையாது. புரியுதுங்களா? பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. பணம் எல்லா இடத்துலையும் பணம் இருக்குது. இன்றைக்கி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. காரு, பங்களா. ஒரு நாள் இந்த பிடிசி பஸ்லாம் பார்த்தா அப்படி தொங்கின்னு போவாங்க. பஸ்ஸெலாம் காலியாக இருக்குது, சீட்லாம் காலியாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் கார் வாங்கிட்டாங்க, ஸ்கூட்டர் வாங்கிட்டாங்க, இல்லை ஓலா ஆட்டோ புக் பண்ணி எல்லாம் ஆட்டோவில் போயிடுறாங்க. ஆட்டோ, காரு, பைக் வந்த பிறகு எல்லாமே பஸ்ஸு காலியாகி போச்சு. எல்லாம் பணம் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுயமாக. அதனால் நல்ல வசதிகள் பெருத்து போச்சு. பணம் அதிகமானதுனால சந்தோஷம்தான், ஆனால் அதில் கர்வம் உண்டாயிடக்கூடாது. அதான் மெயின். கர்வத்தினால் ஏழைப்பட்டவங்களை அவமதிக்கக்கூடாது, பிறர் இம்சிக்கக்கூடாது. பிறர் இம்சை இல்லாமல் நீ சந்தோஷமாக அனுபவிச்சுக்கோ, யார் வேணான்னு சொன்னது. அதான் சம்ஸ்காரம் பண்ணப்படாத தனமானது கலியினுடைய இருப்பிடம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது மதுபான சாப்பிட்டு நம்மளுக்கு கெட்டு போகிறதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தக்கூடாது. அதுதான் மெயின். அப்போது இந்த கலிபுருஷனுக்கு இந்த இடம் கொடுத்தாருன்னா இதெல்லாம் மக்கள் நாட மாட்டார்கள். ஏன்னா பரிசுத்த காலத்தில் பரிசுத்த தர்மம் நிலைநாட்டப்பட்டது. அப்போ மக்கள் ஏன் இதெல்லாம் நாடப்பட்ட தவறானது, இதெல்லாம் கீழ்த்தரமானது அப்படின்னு பரிசுத்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது. அதனால் இந்த இடத்துல இருன்னு சொன்னால் அந்த இடத்துல யாரோ போக்கிரிகள் தான் இருப்பாங்க, பொதுமக்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்ற தைரியத்தினால அந்த இடத்த கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கி பரிசுத்த பார்த்துருந்தாருன்னா ஆட கடவுளே, இந்த இடம் தான் அதிகமாக இருக்குது. பார்த்தா மதுபானம் பண்ணுறது, விபச்சாரங்கள் எங்கே பார்த்தாலும் மண்டி இருக்குது. மதுபானம் பார்த்தா அங்கங்கே டாஸ்மாக் கடைகள் நிறைய இருக்குது. சூதாட்டத்தை பார்த்தா அங்கங்கே நிறைய, என் ஃபோன்லேயே வந்துச்சு சூதாட்டம்லாம். இப்போ பேன் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. ஃபுல்லாக அங்கே அந்த சூதாட்டம், இந்த சூதாட்டம், எல்லாமே லாட்ரியே சூதாட்டம் தானே. அது மாதிரி எல்லாமே தவறாக, அதாவது உழைக்காமல் சம்பாதிக்க எல்லாமே சூதாட்டம் தானே. அது மாதிரி சூதாட்டம், மாம்சபக்ஷணம் பார்த்தா அங்கங்கே கசாப் கடைங்க நிறைய வந்துடுச்சு. கலிபுருஷன் எல்லாத்துலேயும் வியாபிச்சிட்டானே. இந்த 5 இடம் தானே கொடுத்தேன், இந்த 5 இடமே ஃபுல்லாகிக்கிற நம்பர் உலகம் முழுவதும் அப்படின்னு ஆகிட்ட பிறகு என்ன பண்ண முடியும்? ஒரு ஃபாரினர்ஸ் கேட்டார். பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி ட்ரெயினில் போயின்னுக்கிறாரு. அப்போ அந்த ஃபாரினர் இங்கிலீஷில் பேசிக்கிறான். அப்போ பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃபாரினருக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட சொல்கிறார், இவரெலாம் பிறந்தது முதல் கொண்டு மாம்சபக்ஷணமே சாப்பிடாதவர் இவர் அப்படின்ட்டு இங்கிலீஷில் பேசிடுறாங்க. இஸ் இட் அப்படின்றாராம் யார், அந்த ஃபாரினர். ஆச்சரியமாக பார்க்குறாராம். ஏன்னா மாம்சம் இல்லாமல் அவன் சாப்பிடவே மாட்டானான் அந்த ஃபாரினர். அவன் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான், நீ மாம்சம் ஒரு நாள் கூட மாம்சம் இல்லாமல் நான் சாப்பாடே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறியே. இவர் இந்த பிராமணருக்கு, இந்த ஐயர் இருக்கா பற்றியா, யார் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமியை பார்த்து சொல்கிறான் அவன். இவர் இருக்கா பற்றியா, இவர் வாழ்நாள் முழுதும் பிராமசமே சாப்பிட மாட்டார். அப்புறமா போய் சந்தேகமாக கேட்குறான். அப்படியே யாரங்க பார்க்குறானா, யார் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமியை, நீங்கள் மாம்சபக்ஷணமே சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னு. ஏன்பா நான் சொப்னத்தில் கூட நினச்சது இல்லைப்பா, நீ போய் என்ன போய் சாப்பிட்டேன்னு கேட்குற, சாப்பிட மாட்டேன்னு கேட்குறேன். நான் சொப்னத்தில் கூட அதில் அந்த ஸ்மரணமே கிடையாது எனக்கு அப்படின்ட்டு பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்கிறார் அந்த ஃபாரினருக்கு பதில். சொப்னத்தோடு நான் நினச்சது கிடையாது அது மாதிரி, என்ன போய் சாப்பிட்டேன்னு கேட்குறேன் அப்படின்றார். அப்போ அந்த ஃபாரினர் பார்த்து ஆச்சரியப்படுறான், மாம்சபக்ஷணம் சாப்பிடாம கூட இருப்பாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா ஃபாரினில் வளர்ந்தவன், அது இல்லாமல் அவனால் சாப்பிட முடியாது. நம்ம இந்தியாவில் அது மாதிரி இருக்காங்க இல்லையா, மாம்சபக்ஷணம் இல்லாமல், மீன் முட்டை இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா எவ்வளோ பேர். அதான் சொல்கிறேன். அப்போது அந்த மாம்சபக்ஷன் அந்தளவுக்கு கலிபுருஷன் அந்தளவுக்கு வியாபிச்சிட்டான்றதுக்காக சொல்ல வரேன். எல்லாத்துலேயும் அது இல்லாமல் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு பாரு அந்த மாம்சபக்ஷன் இல்லாமல். ஒரு ஜீவனை வதம் பண்ணி அதை சாப்பிட்டா தான் தன் வாழ்நாள் ஓடும் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு பாருங்க.
மக்கள் மதுபானம் பண்ணாமல் என்னால் வாழ்நாள் கை காலெலாம் நடுங்குது, மதுபானம் சாப்பிட இருக்க முடியும் அப்படின்ட்டு ஆயிடுச்சு பாருங்கள். கலிபுருஷன் எந்த அளவுக்கு வியாபிச்சிட்டா பாருங்கள். அப்போ பரிசுத்த காலத்தில் எந்த தைரியத்தில் அந்த இடம் கொடுத்தாருன்னா, அதை யாரும் நாட மாட்டாங்க மக்கள்லாம் அப்படின்ற தைரியத்தினால்தான் கலிபுருஷன் அந்த இடம் கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு கலியுகத்தில் அதுதான் ஃபுல்லாக வியாபிச்சிருக்கு. அதனால் நம்ம தப்பிச்சோம் போயிடுச்சுன்னு நம்மளாம் பாகவதர்கள் பகவத் பக்தி பண்ணிட்டு பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பாகவதம் பற்றி பேசிட்டு அந்த பகவத் கதைகளில் சல்லாபம் பண்ணி இருக்கணுமே தவிர இந்த இடத்த 5 இடத்த நாடவே கூடாது. நிச்சயமாக. ஓகே, சீதாபதி ராமன் இந்த 5 இடத்துலையும் 5 தோஷங்கள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ராம 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 ஸ்ரீராமநாம சங்கீர்த்தன் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், சாரசாத்மணி கி ஜெய். பாகவதம் இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். அவன் பரிசுத்தை கலி நிக்கிரகம் பண்ணி அவனை ஒடுக்கிறது வரைக்கும் இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ஸ்ரீராமநாம சங்கீர்த்தன் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், சாரசாத்மணி கி ஜெய். களி அடங்கி பரிசுத்து இருக்கிற வரைக்கும் களி அடங்கியிருந்தான். தலையெடுக்க முடியல அவனால். எங்கே பார்த்தாலும் யாகங்களால் பகவானை சந்தோஷப்படுத்தி நாம சங்கீர்த்தனங்களும் கதா காலட்சேபங்களும் யாகங்களால் பகவானை சந்தோஷப்படுத்துறதும் இப்படி ஒரே அமக்கலமாக பகவத் உற்சவங்கள் நடக்கிறது தான் பரிசுத்து காலத்தில். அப்போ தர்மம் செழிப்பாக இருக்குது. கலிபுருஷன் தலையெடுக்க முடியல. தர்மம் செழிப்பாக இருந்து மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்படி இருந்து தான் பரிசுத்துடைய ராஜர் செழிப்பாக இருந்தது. ராம 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 ஸ்ரீராமநாம சங்கீர்த்தன் ஜெய். கோபிகா ஜெயஸ்மன் கோவிந்தா கோவிந்தா. ஜெய் ஜானகாந்தஸ்மன் ஜெய் ஜெய் ராம ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஹர நம பார்வதி பதி ஹர மகாதேவா. आंजनेय स्वामी की जय, सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, साधु मल्लिक की जय, श्रीमद् भागवत भगवान की जय. राम 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 राम.